We want to start the service in the name of the Father, the Son and the Holy Spirit. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த ஆராதனையை நாங்கள் துவங்குகிறோம். Just want to pray that God moves amongst us. நம்ம மத்தியிலே தேவன் தாமே அசைவாடும்படியாக நம்ம ஜெபிக்கலாம். A very warm welcome to those who are joining us from other countries. மற்ற தேசங்களிலிருந்து எங்களோடு கூட இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் வரவேற்கிறோம். We pray that God touches you, blesses you and empowers you for this whole year in front of us. நமக்கு முன்பாக இருக்கிறதான இந்த புது வருடத்தின் நாட்களில் கூட தேவன் தாமே உங்களை தொட்டு உங்களை ஆசீர்வதித்து உங்களை வல்லமையாக பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். So let's pray at the beginning of the service. இந்த ஆராதனை துவக்கத்திலே நாம் ஜெபிக்கலாம். Father, we want to give you all the praise and honor that's due to your name this evening. பிதாவாகிய தேவனே, இந்த மாலை வேளையில் உமக்கு உரித்ததான எல்லா கனத்தையும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. Lord, I thank you for those who are here already in the auditorium. இந்த அரங்கத்துக்குள்ளே ஏற்கனவே வந்திருக்கிறதான மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We also pray for those who are on the way to the service. அதேபோல் இந்த ஆராதனைக்கு வந்து கொண்டிருக்கிறதான வழியில் இருக்கிறதான ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We also pray for those who are joining us from other countries. அதேபோல் மற்ற தேசங்களில் இருந்து அந்த ஆராதனையில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, I pray, let your kingdom come and let your will be done. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் எங்கள் மத்தியிலே செய்யப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray that you do great and marvelous things amongst us this whole year. ஆண்டவரே, நீர்தாமே எங்கள் மத்தியிலே மிகப்பெரிய அற்புதமான காரியங்களை இந்த வருகிற வருடத்தில் நீ செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. You may be seated. நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். Before I speak to you from the book of Isiah chapter 9 once again, ஏசாயாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்திலிருந்து உங்களோடு கூட நான் பேசுவதற்கு முன்பதாக I need to thank many people today because of all the things they did for the last 1 year or 1.5 year, one month or 1.5 months now. கடந்த ஒரு மாதம் அல்லது ஒன்றரை மாதமாக இந்த ஊழியத்திலே அநேகர் செய்ததான எல்லா விதமான ஊழியங்களுக்காக உதவிகளுக்காக அநேகருக்கு நான் நன்றி செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. You know, yesterday one of my friends told me someone called him from the country of Nepal. நேற்றைய தினத்திலே என்னுடைய நண்பர்கள் ஒருவர் என்னை அழைத்து சொன்னார், நேபாள் தேசத்திலிருந்து யாரோ ஒருவர் அவரை அழைத்தார் என்று சொன்னார். And he said, hey, where is this church that is so disciplined? It looks so disciplined, everything what they do. That's what he was telling. அவங்க செய்கிறதான இந்த ஊழியத்திலே நடைபெறுகிற எல்லா காரியமுமே இவ்வளவு ஒழுங்காக நடைபெறுகிறதே, இந்த சபை எங்கு இருக்கிறது என்று சொல்லி அவர் நேபாளிலிருந்து கேட்டதாக என்னிடத்தில் சொன்னார். Yes, everything went off in an orderly and disciplined manner. எல்லாமே மிக சிறப்பான விதத்திலே ஒழுங்கான விதத்திலே அந்த நாட்களிலே நடைபெற்றது. And even my sister who lives in Madurai, I called her yesterday evening. மதுரையில் இருக்கிறதான என்னுடைய சகோதரி குடும்பத்தை கூட நேற்றைய தினத்திலே நான் தொலைபேசியிலே பேசின பொழுது, and she was telling the songs, the worship was just beautiful. அவள் சொன்னார்கள், ஆராதனையும் நீங்கள் பாடல்தான பாடல்களும் மிக அருமையாக இருந்தது என்று சொன்னார்கள். Yes, everything is beautiful, everything is orderly. எல்லாமே மிக அழகாக அந்த நாட்களில் இருந்தது, எல்லாமே மிக ஒழுங்காக நடைபெற்றது. Everything has an order and is a planning. எல்லாவற்றுக்கும் ஒரு ஒழுங்கு இருந்தது, எல்லாவற்றுக்கும் பின்பாக ஒரு திட்டம் போடப்பட்டிருந்தது. But behind this order and the planning there are many people who worked day and night. ஆனா இந்த திட்டங்களுக்கு பின்பாக, இந்த ஒழுங்கான காரியங்களுக்கு பிற்பாடு அநேக ஜனங்கள் இரவும் பகலும் வேலை செய்ய வேண்டியதா இருந்தது. From the cleaning of this entire building and the surroundings, இந்த முழு அரங்கத்தையும் சபை சுற்றிலும் இருக்கிறதான இடத்தை சுத்தம் செய்ததிலிருந்து, from every preparation, from the printing to the publications, எல்லா ஆயத்தங்களுமே அச்சடித்தலிருந்து அல்லது அந்த காரியங்களை நம்ம வெளியீடுகள் கொடுத்ததிலிருந்து, from the lights to the decorations, எல்லா விதமான விளக்குகள் அலங்காரங்கள், from the light and the sound, இருந்ததான எல்லா விதமான விளக்குகள், அதே போல ஒளி அமைப்பு காரியங்கள், from the ground floor to the topmost floor. It's not a very easy job. கீழே இருக்கிறதான அரங்கத்திலிருந்து மேலே உள்ள இருக்கிறதான எல்லா அறைகளிலுமே அரங்கங்களுமே எல்லாமே சிறப்பாக செய்யப்பட வேண்டியதா இருந்தது. If I would be thanking people by name this evening, இந்த மாலை வேளையிலே பெயர் சொல்லி ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி சொல்வேன் என்று சொன்னால், maybe I have to thank about 300 people at least. ஒருவேளை ஒரு 300 பேருக்காவது நான் நன்றி சொல்லி ஆக வேண்டும். So I don't want to bother you with all the names right now. எனவே இந்த 300 பேர்களையும் சொல்லி இந்த மாலை வேளையிலே உங்களை நான் தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. But I do know that many believers, many pastors, many co-workers, ஆனால் அநேக விசுவாசிகள், நண்பர்கள், அதே போல போதகர்கள்,
and also children, my own daughters, every one of them helped us day and night in this entire enterprise. அதேபோல என்னுடைய பிள்ளைகளும் கூட இரவும் பகலுமாக இந்த இடத்திலே வேலை செய்திருக்கிறார்கள். Some of our co-workers, they could not even go home during the night times. நம்மள இருக்கிறதான ஒரு சில உடனடிகள் இரவு நேரத்திலே கூட அவர்கள் வீட்டுக்கு போக முடியவில்லை. So I can call many names even in that category. அப்படிப்பட்ட பட்டியலிருந்து கூட अनेक பெயர்களை இந்த மாலை வேளையில் நான் சொல்ல முடியும். But I want to thank every one of you from the depths of my heart. ஆனால் இங்கே பணிபுரிந்த எல்லாருக்கும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய நன்றிகளை நான் சொல்லிக் கொள்கிறேன். By the way, I want to tell you something. அதேபோல இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். Until Friday, nothing is happening here in the church building. அதேபோல வருகிறதான வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்முடைய சபை கட்டிடத்திலே எந்த ஒரு கூட்டங்கள் நடைபெறாது. My co-workers and pastors will be totally surprised. என்னுடைய உடன் ஊழியர்களும் ஒருவேளை போதகர்களும் இதை குறித்து மிகவும் ஆச்சரியப்படுவார்கள் என்று நினைக்கிறேன். I'm not a person who gives leave very easily. சாதாரணமாக யாருக்கும் நான் விடுமுறை கொடுக்கிற நபர் அல்ல. Even one day if they want to get leave, it's not so easy with me. ஒரு நாளைக்கு என்னிடத்தில் விடுப்பு கேட்டால் கூட அவ்வளவு எளிதாக நான் கொடுத்து விட மாட்டேன். But then when I told them this afternoon, they were totally surprised. ஆனால் இந்த மதிய வேளையில் அவரிடத்தில் நான் சொன்ன பொழுது அவர்களே ஆச்சரியப்பட்டார்கள். So until Friday, nothing is going to happen here. எனவே வருகிறதான வெள்ளிக்கிழமை வரை எல்லாருக்கும் விடுப்பு அளிக்கப்படுகிறது. எனவே இங்கே எதுவும் நடக்காது. If you want to come and pray, you can pray. That's no problem. The building will be open. சபை கட்டிடத்தில் நீங்கள் வந்து ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் தாராளமாக வந்து ஜெபிக்கலாம். But I just want to release all of them, let them go eat and just sleep. இங்கே இருக்கிற எல்லா உடன் ஊழியர்களுக்குமே நல்ல ஒரு விடுப்பு கொடுத்து அவங்க வீட்டிலே போய் நன்றாக சாப்பிட்டு ஓய்வெடுக்கும்படியாக அவர்களை நான் அனுப்ப விரும்புகிறேன். I just want them to sleep and sleep and sleep at least for 5 days. வருகிற 5 நாட்களாவது அவர்கள் நன்றாக தூங்கி ஓய்வெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Sometimes it's so hard when you are in ministry, there are so many responsibilities. சில நேரத்தில் நீங்கள் ஊழியத்தில் இருக்கும் பொழுது अनेक விதமான பொறுப்புகள் உங்களுக்கு இருக்கிறபடினாலே அது மிக எளிதானதல்ல. So many responsibilities, so many questions. अनेक பொறுப்புகள், अनेक கேள்விகள். And everything has to be answered. எல்லாவற்றுக்கும் நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும். And everything has to be on place at the right time. அதேபோல எல்லாமே சரியான நேரத்திலே சரியான இடத்திலே செய்யப்பட்டாக வேண்டும். When you look only through the bakery where my daughters are working, அந்த பேக்கரியை மட்டும் நீங்க பார்த்தீங்க என்று சொன்னால் என்னுடைய பிள்ளைகள் வேலை செய்கிற இடம், they at least did 10,000 smileys and pieces of cake in the last 10 days. கடந்த 10 நாட்களில் மாத்திரம் கிட்டத்தட்ட 10,000 எண்ணிக்கையிலே அவர்கள் கேக்குகளும் பிஸ்கட்டுகளும் செய்திருக்கிறார்கள். Everything was done by them from morning till evening. காலை முதல் மாலை வரை ஒவ்வொரு நாளும் வேலை செய்து எல்லாவற்றையும் செய்து முடித்தார்கள். Maybe because they are young, they don't feel the tiredness yet. ஒருவேளை இப்பொழுது அவர்கள் நல்ல வாலிப பருவத்தில் இருக்கிறபடினால் ஒருவேளை அதிக களைப்பை உணராமல் இருந்திருக்கலாம். But I want to thank everyone, even if I forget names, please don't take it personally. ஒருவேளை யாருடைய பெயராவது நான் மறந்திருந்தேன் என்று சொன்னால் தயவு செய்து தனிப்பட்ட விதத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். I know some of the co-workers who sit here during the night, they have to do everything so that everything goes on time to the television stations. ஒரு சில உடனடியர்கள் இங்கே இரவு பகலாக அமர வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் சரியான நேரத்தில் ஆராதனைகள் எல்லாம் ஒளிபரப்பப்படும்படியாக. Musicians and the choir group has to train and train and train. பாடுகிறவர்கள், இசை வாசிக்கிறவர்கள் அநேக மணி நேரங்கள் பயிற்சி எடுத்துக்கொண்டே இருந்தார்கள். Anything special doesn't come out of nothing. எந்த ஒரு விசேஷ காரியமே திடீரென்று வந்து விடாது. There's a great lot of planning and execution behind all of these things. அதிகமான திட்டங்களும் அதே போல செயல்படுத்துதலும் அதற்கு பின்பாக நிச்சயமாகவே இருந்திருக்க வேண்டும். So thank you very much. எனவே உங்கள் எல்லாருக்கும் நன்றி, மனமார்ந்த நன்றி. And I pray that God will really repay every one of you accordingly. நீங்க செய்தான எல்லா ஊழியங்களுக்கும் கர்த்தர் தாமே உங்களுக்கு பிரதிபலனை கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். I want to thank every one of you who sent me New Year messages. புது வருடத்திலே எனக்கு வாழ்த்துக்களை அனுப்பியிருந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். I did see every one of them. நீங்க எனக்கு அனுப்பியிருந்த எல்லா புது வருட வாழ்த்துக்களையும் நான் பார்த்தேன். Maybe over 100 came. I saw everyone, every message. நூற்றுக்கணக்கான வாழ்த்துக்கள் எனக்கு வந்தன. அவை எல்லாவற்றையுமே நான் பார்த்தேன். But one message really struck me. ஆனால் எனக்கு அனுப்பப்பட்டதான ஒரு செய்தி உண்மையிலேயே என்னை ஆழமாக தொட்டது. That is from our dear brother George Amlanathan, who is sitting here in front. இங்கே எனக்கு முன்பாக அமர்ந்திருக்கிறதான சகோதரர் ஜார்ஜ் அமலநாதன் அவர்கள் எனக்கு அனுப்பியிருந்தான இந்த புத்தாண்டு செய்தி. I had to read it at least twice or thrice. I want to read it again and again. 2-3 முறையாவது அதை மறுபடியுமாக நான் படிக்க வேண்டும் என்று படித்தேன். There were good wishes for this coming year 2021. வருகிறதான இந்த 2021ஆம் ஆண்டுக்கான நல்ல வாழ்த்துக்களை அவர் அனுப்பியிருந்தார். And he also said, we pray that God really sends a
revival. This is a year of revival for our church. இந்த 2021 வருடமானது நம்முடைய சபைக்கு ஒரு எழுப்புதலின் வருடமாக இருப்பதாக அதற்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி எழுதியிருந்தார். That really struck me very deeply because this is my prayer for many years now. ஏனென்றால் அந்த காரியம் உண்மையாக என்னுடைய இதயத்தை ஆழமாக தொட்டது. ஏனென்றால் அநேக வருடங்களாக அதற்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். Actually, I wanted to continue from the book of Nehemiah this Sunday. உண்மையாகவே இந்த ஞாயிற்றுக்கிழமை என்று நெகேமியா புத்தகத்திலிருந்து நான் பேச வேண்டும் என்று நினைத்தேன். But after this message I started to pray again for Sunday. ஆனால் இந்த செய்திக்கு பிற்பாடு நான் மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமைக்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். When you go to the book of Isiah chapter 9 from verses 1 to 6. ஏசாயாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1 லிருந்து 6 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் it's one of the most beautiful prophecies about our Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அற்புதமான தீர்க்கதரிசனங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. And there is a sentence hidden in the midst of this prophecy. அந்த தீர்க்கதரிசனத்தின் மத்தியிலே ஒரு வார்த்தை அடங்கி இருக்கிறது. Like in the days of Gideon. மீதியானரின் நாட்களில் நடந்தது போல. You know, that really began to work in me once again. அந்த வார்த்தையானது மறுபடியும் ஒரு விசையாக கூட எனக்குள்ளே அது கிரியை செய்ய ஆரம்பித்தது. Actually, it is a story of Gideon from the book of Judges chapter 6. நீதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே கிதியோனை பற்றியதான சம்பவத்தை குறித்து ஒரு செய்தி. So God is really focusing on the future now, what's going to happen in his kingdom. கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்திலே எதிர்காலத்தில் நடக்க போகிறதான காரியத்தை குறித்து இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார். But he is trying to put forward a pattern that is going to be fulfilled in the future. ஆனால் எதிர்காலத்தில் அது எந்த முறையில் நடைபெற போகிறது என்பதற்கான ஒரு உதாரணத்தை ஆண்டவர் இந்த இடத்திலே கொடுக்கிறார். And this is the reason why I came back to this word once again. இந்த காரணத்தினால் தான் மறுபடியும் ஒரு விசையை கூட இந்த வேதாம பகுதிக்கு நான் திரும்பி வந்தேன். You know, our God is a wonderful counselor. He is a God of miracles. நம்முடைய தேவன் அற்புதங்களின் தேவன், ஆலோசனை கர்த்தா. He is an eternal father. அவர் நித்திய பிதா. He is a prince of peace. அவர் சமாதான பிரபு. Yes, he is the savior of this world. இந்த உலகத்தினுடைய இரட்சகராய் அவர் இருப்பார். But his kingdom finds no end and will see no end as it progresses into the nations of the world. ஆனால் அவருடைய ராஜ்யத்தின் பெருக்கத்திற்கு முடிவில்லை. அதனுடைய ராஜ்யமான இந்த உலகத்தின் எல்லா தேசங்களுக்குள்ளும் பரவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. You know, some of you who could have studied theology maybe. உங்களில் ஒரு சிலர் ஒருவேளை இறையியல் படித்திருக்கலாம். There's a thing called the Laodicean theology. அங்கே லவோதிக்கா சபையினுடைய இறையியல் என்று சொல்லி ஒன்று உண்டு. You know, what they really taught me also was the church will get smaller and smaller and smaller. இந்த இறையிலே சொல்லப்படுகிற காரியமானது சபையானது சிறியதாக மாறிக்கொண்டே செல்லும். Fear not little flock, fear not little flock. சிறுமந்தையே பயப்படாதே. And suddenly Jesus will come and really gather his little small bride one day. திடீரென்று ஆண்டவர் இந்த உலகத்துக்கு திரும்பி வந்து அந்த சிறு மந்தையை அவர் தன்னோடு கூட அழைத்து செல்வார் என்று கற்றுக் கொடுப்பார்கள். But when you look into the prophecy of the word of God, ஆனால் தேவனுடைய வார்த்தையில் உள்ள தீர்க்கதரிசனங்களை நீங்க பார்க்கும்போது his kingdom shall see no end. அவருடைய ராஜ்யத்தின் பெருக்கத்திற்கு முடிவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. His kingdom shall see no end. அவருடைய ராஜ்யத்தின் பெருக்கத்திற்கு முடிவிராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Just like the seas are covered with water, எப்படி சமுத்திரமானது ஜலத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறதோ, all the nations will be covered with the knowledge of the Lord Jesus Christ one day. அதேபோல கர்த்தரை அறிகிற அறிவினால இந்த உலகம் எங்கும் ஒரு நாள் நிரப்பப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And as you progress in the word of God, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, and when you go into the book of Judges for example, நியாயாதிபதியின் புத்தகத்துக்கு நீங்கள் மறுபடியும் ஒரு விசையாக வரும் பொழுது, I started to meditate on this whole book once again 2 or 3 days ago. இந்த முழு புத்தகத்தையும் கடந்த 2-3 நாட்களாக நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். You know, after the death of Moses and Joshua, மோசே மற்றும் யோசுவாவுடைய மரணத்திற்கு பிற்பாடு, until the days of Samuel and Saul, சாமுவேல் சவுலுடைய நாட்கள் வரை, this book speaks about 350 years of history, Israeli history. இந்த புத்தகமானது 350 வருடங்களுடைய சரித்திரத்தை இந்த நியாயாதிபதிகளின் புத்தகம் பேசுகிறது. The book of Judges says like this in chapter 17 verse 6. நியாயாதிபதிகளின் புத்தகம் 17 வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. In those days there was no king. அந்நாட்களிலே இஸ்ரவேலிலே ராஜா இல்லை. So everyone did what was right in his own eyes. அவனவன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். You know, when there is no proper leadership in any ministry or a church or a family, எந்த குடும்பத்திலே ஊழியத்திலோ அல்லது சபையிலோ சரியான ஒரு தலைமைத்துவம் இல்லை என்று சொன்னால், do you know God is a God of leadership? உங்களுக்கு தெரியுமா நம்முடைய தேவன் தலைமைத்துவத்தின் தேவனாய் இருக்கிறார். Whether it is a family or a church or a country,
God never allows anyone without a leadership. ஒரு குடும்பமோ சபையோ அல்லது தேசமோ எந்த இடமாக இருந்தாலும் தேவன் ஒருபோதும் அந்த இடத்திலே ஒரு தலைமைத்துவத்தை வைக்காமல் இல்லை. God has an order in everything he does. கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலுமே சரியான ஒரு தலைமைத்துவத்தை வைத்திருக்கிறார். Moses was a wonderful teacher. மோசே ஒரு அற்புதமான ஒரு போதகனாய் இருந்தார். His spirit was given to 70 other elders. அவனுடைய ஆவியானது 70 மூப்பர்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டது. And Joshua was very special disciple of Moses. யோசுவா மோசேயினுடைய ஒரு சிறப்பான ஒரு சீஷனாக இருந்தான். He was always running behind his leader. எப்பொழுதுமே தன்னுடைய தலைவனுக்கு பின்பாகவே அவன் ஓடிக்கொண்டிருந்தான். He was always there when God was speaking to Moses. எப்பொழுதெல்லாம் தேவன் மோசேயோடு பேசினாரோ அப்பொழுதெல்லாம் யோசுவாவும் அங்கே இருந்தான். This man had a thirst for the glory of God. இந்த மனிதனுக்கு தேவனுடைய மகிமை குறித்ததான ஒரு தாகம் இருந்தது. You can very easily find out people who are going to be great in the future. எதிர்காலத்திலே சிறந்த தலைவர்களாக சிறந்த நபர்களாக மாறப்போகிறவர்களை நீங்க மிக எளிதாக கண்டுபிடிக்கலாம். When you look into the lives of these people, அவங்களுடைய வாழ்க்கையை நீங்க உற்று நோக்கும் பொழுது they are always there where the glory of God appears. எப்பொழுதெல்லாம் தேவனுடைய மகிமை இறங்கி வருகிறதோ அங்கெல்லாம் அவர்கள் இருப்பார்கள். They never spare any of the time or anything for any other thing. தங்களுடைய வாழ்க்கையின் எந்த நேரத்தையும் வேற எந்த சாதாரண காரியங்களுக்கு பொழுதுபோக்குகளுக்கு அவர்கள் செலவழிக்க மாட்டார்கள். No, they want to be there in the middle of the glory of God. அவர்கள் தேவனுடைய மகிமையின் மத்தியில் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவார்கள். So after Moses, this Joshua took over as the general. மோசேக்கு பிற்பாடு யோசுவா தலைமைத்துவத்திற்கு வந்தான். Yes, he was a fearful man. அவன் ஒரு பயந்த மனிதனாய் இருந்தான். Because the Bible says fear not, fear not, fear not. ஏனென்றால் வேதம் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறது பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே. So this fellow should have been a real fearful fellow. எனவே யோசுவா உண்மையாகவே பயப்படுகிற ஒரு மனிதனாக இருந்திருக்க வேண்டும். But God used him powerfully, but he did a big mistake. யோசுவாவை கர்த்தர் அருமையாக பயன்படுத்தினார். ஆனால் யோசுவா தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய தவறை செய்தான். But he never groomed any successor. அவன் ஒருபோதும் தனக்கு பின்பாக வரப்போகிறதான ஒரு தலைமைத்துவத்தை அவன் உருவாக்கவே இல்லை. My dear brothers and sisters who are listening to me, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, I know we have wonderful preachers of the word of God in our congregation. நம்முடைய சபையிலே அற்புதமாக தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். I am so thankful for every one of you. ஒவ்வொருவரை குறித்து நான் உண்மையாகவே மகிழ்ச்சி I am அடைகிறேன். thankful for the worship leaders. I am thankful for the musicians. அருமையான இசைக்கலைஞர்களுக்காக ஆராதனை தலைவர்களுக்காக நான் தேவனுக்கு நன்றி I am செலுத்துகிறேன். thankful for those prayerful people. அதேபோல் அதிகமாக ஜெபிக்கிற ஜனங்களுக்காக நான் தேவனுக்கு I நன்றி am செலுத்துகிறேன். thankful for the preachers and the shepherds and the evangelists. தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறவர்களுக்காக மேய்ப்பர்களுக்காக சுவிசேஷகர்களுக்காக நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன். But if you want a spiritual legacy, ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆவிக்குரிய பெரிய காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று if you நினைத்தால், want people to if you really want to have disciples in the future, எதிர்காலத்திலே உங்களுக்கென்று ஆவிக்குரிய சீஷர்கள் இருக்க வேண்டும் என்று if you நினைத்தால், want spiritual children in the future, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய பிள்ளைகள் உங்களுக்கு எதிர்காலத்திலே வேண்டும் என்று you நினைத்தால், must start investing into the lives right now. இப்பொழுது மற்றவருடைய வாழ்க்கையிலே நீங்கள் முதலீடு செய்ய ஆரம்பிக்க வேண்டும். Whatever God has taught you, teach them. என்னென்ன காரியங்கள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அவை எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். This is what Paul is writing to Timothy. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்கிறார். What you have learned from me, give it to the right people. என்னிடத்திலிருந்து கற்றுக்கொண்டவர்களே கற்றுக்கொண்ட காரியங்களை சரியாக நபர்களிடத்திலே. I think it is from 2 Timothy 2:2 I'm quoting now. 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். I don't remember properly, but I think this is the verse. சரியான அந்த இடம் எனக்கு நினைவில்லை. ஆனால் இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். Whatever you have received from me, என்னிடத்தில் நீ கற்றுக்கொண்ட காரியங்களை entrust this message to proper people. உண்மையுள்ள மனிதர்களிடத்திலே அதை ஒப்புவி என்று சொல்கிறார். Some years ago I had the wonderful privilege of meeting Pastor Sam Sundaram. சில வருடங்களுக்கு முன்பதாக பாஸ்டர் சாம் சுந்தரம் அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. On that Sunday I was preaching in this congregation. அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று அந்த சபையிலே நான் பிரசங்கம் செய்தேன். I think he invited me because he knew my grandmother very well. என்னுடைய பாட்டியை அவருக்கு நன்றாக தெரிந்தபடியினாலே என்னை அந்த சபையிலே பிரசங்கம் பண்ணும்படியாக அழைத்திருந்தார். In his Bible he has written all the prophecies that God gave him through my grandmother. அவருடைய வேத புத்தகத்திலே என்னுடைய பாட்டியின் மூலமாக கர்த்தர் அவருக்கு கொடுத்ததான எல்லா விதமான வாக்குத்தத்தங்களையும் அவருடைய வேத புத்தகத்திலே அவர் எழுதி வைத்திருந்தார். He is one of the men of God whom I really admired. என்னுடைய வாழ்க்கையிலே உண்மையாகவே நான் பாராட்டக்கூடிய புகழக்கூடிய ஒரு தேவ மனிதர் அவர். He was a pastor for the pastors. அவர் போதகர்களுக்கு போதகன் என்று சொல்லுவேன். Do you know he used to get up early morning at 3:30 every day to pray for every believer? தன்னுடைய வாழ்க்கையிலே
காலை 3:30 மணிக்கு எழுந்து ஒவ்வொரு விசுவாசிக்காகவும் ஜெபிக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் அவர் எழுந்திருப்பார். How many pastors can really say this in their lives today? எத்தனை போதகர்கள் இன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை சொல்ல முடியும்? Before I was preaching, he was admonishing the congregation. நான் பிரசங்கம் பண்ணுவதற்கு முன்பதாக அவர் ஜனங்களுக்கு புத்தி சொல்லிக் கொண்டிருந்தார். And it was really tough what he was telling. அவர் சொன்ன காரியம் மிக மிக கடினமாக இருந்தது. He was speaking for about 15 minutes. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடங்கள் எனக்கு முன்பாக அவர் பேசினார். And after that he said like this. அதற்கு பிற்பாடு அவர் சொன்னார், I have the right to pray for you from morning 3:30 in the morning. அதிகாலையில 3:30 மணிக்கு எழுந்து உங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய அதிகாரம் எனக்கு இருக்கிறது. And I also have the right to correct you spiritually. அதேபோல ஆவிக்குரிய விதத்தில் உங்களை திருத்தக்கூடிய அதிகாரம் எனக்கு இருக்கிறது என்று சொன்னார். I will never forget those 15-20 minutes. அந்த 15-20 நிமிடங்களை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். And I even wrote him a letter after that. அதற்கு பிற்பாடு அவருக்கு ஒரு கடிதத்தையும் நான் எழுதியிருந்தேன். You called me to preach. நீங்கள் என்னை பிரசங்கம் பண்ணும்படியாக அழைத்திருந்தீர்கள். But do you know, your life taught me more in this weekend than I ever learned during my theological studies. அவருக்கு நான் எழுதியிருந்தேன், என்னுடைய வாழ்க்கையினுடைய இறையியல் படிப்புகள் எல்லாவற்றை காட்டிலும் இந்த வார கடைசியிலே உங்களிடமிருந்து நான் அதிகமான காரியங்களை கற்றுக்கொண்டேன் என்று எழுதியிருந்தேன். And as we were speaking with one another, he said like this. நான் அவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு காரியத்தை அவர் சொன்னார். When I inquired about him, about his health, about his future, அவருடைய ஊழியத்தை குறித்து, அவருடைய சரீர சுகத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் he பொழுது said, I am thinking about my successor. அவர் சொன்னார், எனக்கு பின்பாக இந்த ஊழியத்தை யார் எடுக்க போகிறார்கள் என்பதை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். And he said, Gideon, you know, the success of a ministry is dependent on the successor. அவர் என்னை பார்த்து சொன்னார், கிடியன், உங்களுக்கு தெரியுமா, ஒரு ஊழியத்தினுடைய வெற்றியானது அந்த ஊழியத்துக்கு பிற்பாடு யார் தலைமைத்துவத்துக்கு வருகிறார்கள் என்பதை பொறுத்து இருக்கிறது என்று சொன்னார். I wrote down these golden words in my diary on that day. இந்த தங்கத்தால் பொறிக்கப்பட வேண்டிய இந்த வார்த்தைகளை என்னுடைய டைரியில உடனடியாக நான் எழுதி கொண்டேன். You know, every one of us, when we go to God one day, நம்ம எல்லாருமே ஒரு நாள் தேவனிடத்தில் போய் சேரும் பொழுது, I wish you and I have a spiritual legacy on this planet. நீங்களும் நானும் இந்த பூமியிலே நமக்கு பின்பாக ஒரு ஆவிக்குரிய காரியத்தை வைத்துவிட்டு போக வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். A spiritual inheritance will go on into the next generation. அடுத்த தலைமுறைக்குள்ளாக ஊடுருவி செல்லக்கூடிய ஒரு ஆவிக்குரிய சுதந்திரத்தை நாம் விட்டு செல்ல வேண்டும். You know, it is not enough when we use the talents and the giftings that God has given us. கர்த்தர் நமக்கு கொடுத்ததான தாளந்துகளையும் வரங்களையும் நாம் பயன்படுத்துவது மாத்திரமல்ல, No, we need to encourage other people to come into the same to the same ministries that we are doing right now. நாம் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறதான ஊழியத்திலே மற்றவர்கள் வந்து செய்யும்படியாக அவர்களையும் நாம் ஊக்குவிக்க வேண்டும். When you look into the book of Judges in the Old Testament, நியாயாதிபதிகளின் புத்தகங்களையோ அல்லது பழைய ஏற்பாட்டையோ நீங்க நோக்கி பார்க்கும் பொழுது, the Holy Spirit was poured upon people for specific purposes so that they could fulfill certain things in those days. பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே ஒரு குறிப்பிட்ட ஊழியத்தை செய்து முடிக்கும்படியாக ஒரு சில ஜனங்களுடைய வாழ்க்கையில் மாத்திரம் வந்தார். Today, when people believe on the gifts of the Holy Spirit, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரின் வரங்களை ஜனங்கள் விசுவாசிக்கும் பொழுது, then we immediately call them charismatics. உடனடியாக அவர்களை பார்த்து சொல்லுகிறோம், அவர்கள் ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்கள். But do you know, every Christian is supposed to be a charismatic? ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவ நபருமே ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு நபராகத்தான் இருக்க வேண்டும். The day you changed over from darkness into this glorious light of Jesus, எந்த நாளிலே அந்தகார இருளில் நின்று நீங்கள் இயேசுவினுடைய மகிமையான ஆச்சரியமான ஒளிக்குள் you அழைக்கப்பட்டீர்களோ, were sealed with the power of the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டீர்கள். Even in days when we are not following Jesus, நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாத அந்த நாட்களிலும் கூட the Holy Spirit was behind you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பின்பாக He இருந்தார். wanted you to come to the presence of Jesus. தேவ பிரசன்னத்துக்கு நீங்கள் ஒரு நாள் வர வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார். But after that, after you come to the Lord Jesus, ஆனால் கர்த்தராக இயேசுவிடத்தில் நீங்கள் வந்த பிற்பாடு, there comes a day where God really comes upon you in a powerful manner. ஆண்டவர் ஒரு நாள் உங்களுடைய வாழ்வின் மீது வல்லமையாக இறங்கி வருகிற ஒரு நாள் இருந்திருக்க வேண்டும். One of the famous writers, John Piper, said like this. ஜான் பைப்பர் என்கிறதான ஒரு பிரபலமான ஒரு எழுத்தாளர் இப்படி சொல்லி If இருக்கிறார். you are interested in books, please read his books. Wonderful man of God. நீங்கள் புத்தகங்களை வாசிப்பதிலே ஆர்வமுள்ள நபராக இருப்பீர்கள் என்று சொன்னால் இவருடைய புத்தகங்களை நீங்க வாங்கி வாசித்து He பார்க்கலாம். said, one day I was walking with my son. ஒரு நாள் என்னுடைய மகனோடு கூட நான் நடந்து கொண்டிருந்தேன். When I walk with my son knows me and I know my son. என்னுடைய மகனோடு கூட நான் நடந்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய மகனை எனக்கு தெரியும், என்னுடைய மகனுக்கும் என்னை குறித்து நன்றாக தெரியும். He knows that I really love him. நான் உண்மையாகவே அவனை நேசிக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு தெரியும். We keep on walking. நாங்க தொடர்ந்து நடந்து போய் கொண்டிருந்தோம். And suddenly, due to some reason, திடீரென்று ஏதோ ஒரு காரணத்தினாலே I just grab him, take him in my arms. திடீரென்று அந்த என்னுடைய மகனை எடுத்து என்னுடைய தோள் மேல் போட்டுக்கொண்டு I kiss him and say, do you know how I really love you? அவனுக்கு முத்தமிட்டு நான் சொன்னேன், நான் உன்னை எவ்வளவாக நேசிக்கிறேன் என்று தெரியுமா And he என்று said, சொன்னேன். this is the moment of the power
of the baptism of the Holy Spirit. அப்பொழுது அவர் சொன்னார், இதுதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களை அபிஷேகிக்கிற ஒரு நேரம் என்று சொன்னார். Such a happening happens to every Christian. அப்படிப்பட்டதான ஒரு நேரம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாகவே தேவனிடமிருந்து கிடைக்கும். God suddenly grabs you. கர்த்தர் திடீரென்று உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை பிடிக்கிற ஒரு நேரம். God says, you know how I really love you. கர்த்தர் உண்மையாகவே உங்களை அணைத்துக் கொண்டு நான் உன்னை எவ்வளவாக நேசிக்கிறேன் தெரியுமா என்று சொல்லக்கூடிய ஒரு நேரம். I have a future and a destiny for you. உனக்காக ஒரு நல்ல எதிர்காலத்தையும் ஒரு திட்டத்தையும் நான் வைத்திருக்கிறேன் தெரியுமா என்று சொல்லுகிற நேரம். My dear brothers and sisters who are listening to me, இந்த கருமையான சகோதர சகோதரிகளே, நீ கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, as we go into this new year, இந்த புது வருடத்தின் வழியாக நாம் கடந்து செல்லும் பொழுது, I pray for the fullness of the Holy Spirit in your life, in your families and in the church. பரிசுத்த ஆவியானவருடைய முழுமையானது உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பத்திலும் இந்த சபையிலும் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். This is what Apostle Paul was speaking to the believers in Ephesus one day. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவில் இருக்கிறதான விசுவாசிகளுக்கு பேசினார். When you go to Acts chapter 19, he said like this. அப்போஸ்தலர் புத்தகம் 19ஆம் அதிகாரத்துக்கு போகும் பொழுது, when you came into belief with the Lord Jesus Christ, நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது did you really receive the Holy Spirit? பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? Sometimes you may be wondering now. சில நேரத்துல நீங்க ஆச்சரியப்படலாம். How can I be a believer and not have the power of the Holy Spirit? ஒருவேளை நீங்க நினைக்கலாம், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இல்லாமல் நான் எப்படி ஒரு கிறிஸ்தவனாக இருக்க முடியும் என்று நீங்க நினைக்கலாம். I will tell you an example. நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். Many people can come to India. அநேகர் இந்திய தேசத்துக்கு வந்திருக்கலாம். But not all of them have seen the Taj Mahal. அவர்கள் எல்லாரும் தாஜ்மஹாலை பார்க்காமலேயே திரும்பி போயிருக்கலாம். They could have come to India. ஒருவேளை அவங்க இந்தியாவுக்கு வந்திருக்கலாம். But Taj Mahal they have not seen. ஒருவேளை தாஜ்மஹாலை பார்க்காமயே போயிருக்கலாம். I have met wonderful Christians all over the world. என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதமான கிறிஸ்தவர்களை உலகமெங்கிலும் நான் சந்தித்திருக்கிறேன். Who really want to do great things for God. உண்மையாகவே தேவனுக்கு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள். They run and run and run for Jesus. அவர்கள் இயேசுவுக்காக ஓடுவார்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். But they never know the filling of the Holy Spirit in their lives. ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தால் நிரப்பப்படுகிற அனுபவத்தை பெறாமலேயே இருப்பார்கள். Many people say, oh, I am totally burnt up now. அநேக ஜனங்கள் சொல்வார்கள், என்னுடைய வாழ்க்கையிலே ஓடி நான் களைத்து விட்டேன். Oh, I have this syndrome now. I am totally burnt up spiritually. என்னுடைய ஆவிக்குரிய விதத்திலே நான் ஏதோ எரிந்து சாம்பலான ஒரு நிலைமையிலே இருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். Evangelist Reinhard Bonke, he came from North Germany. உங்களுக்கு தெரியுமா, சுவிசேஷகர் ரெய்னார்ட் போங்கே அவர்கள் வடக்கு ஜெர்மனியிலிருந்து வந்தவர். He lived very close to the place where we are living now. நாங்க இப்பொழுது வாழ்கிறதான பகுதிக்கு மிக அருகாமையிலே அவர் குடியிருந்தார். And his father was also a member of the same church which we have building up right now. இப்பொழுது நாங்க கட்டி எழுப்பினதான இந்த சபையிலே இந்த ரெய்னார்ட் போங்கேவுடைய தகப்பனார் ஒரு அங்கத்தினராக இருந்தார். Once when he came to our church, he was speaking about his testimony. ஒருமுறை எங்களுடைய சபைக்கு வந்த பொழுது தன்னுடைய சாட்சியை அவர் பகிர்ந்து கொண்டார். What this man has really witnessed and experienced through the power of the Holy Spirit. இந்த மனிதர் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலே அவருடைய வாழ்க்கையில் அனுபவித்ததான காரியங்கள் பார்த்த You காரியங்கள். must listen to this man in order to believe that. அதை விசுவாசிக்கும்படியாக நீங்கள் அதை கேட்க வேண்டும். For example, he said like this. உதாரணமாக சொன்னார், in one crusade over 80 people were killed when he was speaking. அவர் ஒரு முறை பேசிக்கொண்டதான ஒரு கூட்டத்திலே கிட்டத்தட்ட 80 பேர் கொல்லப்பட்டார்கள். It was a Muslim country. அது ஒரு முஸ்லிம் தேசம். And more than 80 people were killed. கிட்டத்தட்ட 80 பேர் அந்த கூட்டத்திலே கொல்லப்பட்டார்கள். He was grabbed, put in a helicopter and taken away by the president. அந்த நாளிலே திடீரென்று அவர் ஒரு ஹெலிகாப்டரிலே அந்த தேசத்தினுடைய பிரதம மந்திரியினாலே அவர் தூக்கி செல்லப்பட்டு காப்பாற்றப்பட்டார். And then the president told him like this. அதற்கு பிற்பாடு பிரதம மந்திரி இப்படியாக சொன்னார், don't you ever come back to this nation. இந்த தேசத்துக்கு இனிமே ஒருபோதும் திரும்பி வராதீர்கள். I don't want you to come back here. தயவு செய்து நீங்க இந்த தேசத்துக்கு திரும்பி வர வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன். You know what Reinhard Bonke said? ரெய்னார்ட் போங்கே என்ன சொன்னார் தெரியுமா? I will come back. நான் மறுபடியும் வருவேன். I will come back and preach in this country one day. இந்த தேசத்துல மறுபடியும் வந்து நான் பிரசங்கம் பண்ணுவேன் என்று சொன்னார். Even if you don't want, I will come back. நீங்க விரும்பாவிட்டாலும் சரி நான் திரும்பி வருவேன் என்று சொன்னார். So some years passed. சில வருடங்கள் கடந்தன. And one day he was preaching in another country in Africa. ஒரு நாள் ஆப்பிரிக்கா கண்டத்திலே இன்னொரு தேசத்தில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, and suddenly in the middle of the night someone knocked the door of his hotel. அந்த அவர் இருந்ததான அந்த ஹோட்டல் அறையினுடைய கதவு தட்டப்பட்டது. And he said, the president has sent his private plane to you.
அவர் சொன்னார், பிரதம மந்திரி தன்னுடைய தனிப்பட்ட விமானத்தை உங்களுக்கு என்று அனுப்பியிருக்கிறார். And he wants you to speak tomorrow in a crusade in our country. எங்களுடைய தேசத்திலே நடக்கிறதான ஒரு கூட்டத்திலே நாளை தினத்தில் நீங்க பேச வேண்டும் என்று சொல்ல சொன்னார். And he traveled back with the private plane of the president. அதே பிரதம மந்திரியினுடைய தனிப்பட்ட விமானத்திலே அவர் மறுபடியும் அதே தேசத்துக்கு திரும்பி சென்று பிரசங்கித்தார். The very president who said you should never come back to our country. இனிமே இந்த தேசத்துக்கு நீ ஒருபோதும் வரக்கூடாது என்று எச்சரித்த அதே பிரதம மந்திரியினுடைய விமானத்தில் அவர் சென்றார். For God nothing is impossible. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. For God nothing is impossible. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. If God has a purpose and a destiny for you, கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் வைத்திருப்பார் என்று சொன்னார். if God has a future for you and your family, கர்த்தர் உங்களுக்கு அவருடைய குடும்பத்திற்கு ஒரு எதிர்காலத்தை வைத்திருப்பார் என்று சொன்னார். if God has a glorious future for your children, கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மகிமையான எதிர்காலத்தை வைத்திருப்பார் என்று சொன்னார். who is going to stop this future? அதை தடுக்க போகிற நபர் யார்? No one can do this, I tell you. ஒருவராலும் அதை தடுக்க முடியாது என்று God சொல்கிறேன். says I will fulfill all my promises in your personal life. கர்த்தர் சொல்கிறார், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் கொடுத்திருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களையும் ஒரு நாள் நான் நிறைவேற்றி முடிப்பேன். And he said, someone asked him like this, ஒரு நாள் அவரை பார்த்து இப்படி கேட்டார்கள், you are running and running and running, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள், but you never get tired. ஆனா உங்களுக்கு களைப்பே வரவில்லையா? What about this burnout syndrome in your life? சரி, சில பேர் சொல்லுகிறார்களே நான் ஓடி களைத்து போய்விட்டேன் என்று சொல்லுகிறார்களே, இந்த களைப்பு உங்களுக்கு வரவில்லையா? But you know what he said? நான் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? Moses saw the bush burning. மோசே அந்த நாளிலே எரிகிறதான ஒரு முட்செடியை கண்டான். The bush was burning because God was there. கர்த்தர் அந்த இடத்திலே இறங்கி வந்தபடினாலே முட்செடி எரிந்தது. It was a theophany of the Lord Jesus Christ. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளமாய் இருக்கிறது. In the Old Testament, God was really there in the midst of the bush. அந்த பழையேற்பாட்டின் நாட்களிலே அந்த எரிகிற முட்செடியின் நடுவிலே தேவன் இருந்தார். But the bush never got destroyed. ஆனால் அந்த முட்செடியோ அது சாம்பலாகவே இல்லை. If God is going to burn in your life, கர்த்தருடைய வாழ்க்கையிலே எரிந்து கொண்டிருப்பார் என்று சொன்னார். Jesus is burning in your life, இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே எரிந்து கொண்டிருப்பார் என்று சொன்னால், I promise you, you can never be destroyed. நீங்கள் ஒருபோதும் சாம்பலாக மாட்டீர்கள். You believe on this evening? இந்த காரியத்தை இந்த மாலை வேளையில் If விசுவாசிக்கிறீர்களா? you run with your own energy, you will get tired. உங்களுடைய சொந்த பலத்திலே நீங்கள் ஓடிக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு நாள் நிச்சயமாகவே But when களைப்படைவீர்கள். God is burning within you, ஆனால் கர்த்தர் உங்களுக்குள்ளே இருந்து எரிந்து கொண்டிருப்பார் என்று சொன்னார், God's passion is burning in your life, தேவனுடைய அந்த வைராக்கியமானது உங்களுடைய வாழ்க்கையிலே எரிந்து கொண்டிருக்கும் என்று and the சொன்னார், word of the Lord is burning in your bones, just like Jeremiah wrote. எரேமியா எழுதினது போல உங்களுடைய எலும்புகளிலே தேவனுடைய வார்த்தையானது அடைப்பட்டு எரியும் என்று சொன்னால், You will run and run, but you will never get tired, நீங்கள் ஓடுவீர்கள் ஆனால் ஒருபோதும் அது நிமித்தம் களைப்படைய because மாட்டீர்கள். that is going to be a joyous harvest throughout your life. ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு அறுவடை உங்களுக்கு கிடைக்கிறது. Whenever God elected kings or judges or leaders or prophets in the Old Testament, எப்பொழுதெல்லாம் கர்த்தர் பழைய ஏற்பாட்டிலே ஒரு ராஜாவையோ ஒரு தீர்க்கதரிசியோ அல்லது ஒரு ஊழியத்திற்கு ஒரு குறிப்பிட்ட நபரை அழைக்கும் பொழுது He anointed them with the power of the Holy Spirit. அவர்களை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பினார். For example, the two men who were elected to build the tent for God, உதாரணமாக தேவனுடைய அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த இரண்டு நபர்கள், the plan came from heaven. அந்த திட்டமானது பரலோகத்திலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. God said to Moses like this, கர்த்தர் மோசேயை பார்த்து இப்படி சொன்னார், what you have seen with me in heaven, that you should accomplish now on the planet. பரலோகத்திலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவாயாக. Every church, the model of the church must come from heaven. ஒவ்வொரு சபையினுடைய திட்டங்களும் பரலோகத்திலிருந்து தேவனால் கொடுக்கப்பட வேண்டும். Yes, man can have so many ideas. மனிதனுக்கு அநேக திட்டங்கள் அவனுடைய சிந்தனையில் It உதிக்கலாம். must be this way and that way and that way. ஒருவேளை இந்த முறையில அந்த முறையில் என்று சொல்லி நினைக்கலாம். No, God says that what you seen in heaven in my presence, that you should do now. இல்லை, கர்த்தர் சொல்லுகிறார், பரலோகத்திலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட வேண்டும். You have to select Oholiab and Bezaleel now. பெசலெயேலையும் அகோலியாவையும் இதற்கென்று நீ திட்டம் பண்ண வேண்டும். These are men who came from the desert. இந்த இரண்டு பேருமே வந்த வனாந்தரத்திலிருந்து வந்தவர்கள். They have no idea to work with wood and gold and precious stones and silver. வெள்ளியை வைத்தோ பொன்னை வைத்தோ விலையேறப்பெற்ற கற்களை வைத்தோ மரத்தை வைத்தோ இவர்களுக்கு எந்த வேலையும் செய்ய தெரியாது. Yes, they can make bricks. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் செங்கல் செய்கிற வேலை, செங்கல் மட்டும்தான். With straw and without straw. வைக்கோலை வைத்து வைக்கோல் இல்லாமல்.
But now to build this house for God, ஆனால் தேவனுக்கென்று இந்த வீட்டை கட்டி எழுப்பும் பொழுது, the meeting tent for Moses in the future, எதிர்காலத்திலே மோசே தேவனை சந்திப்பதற்கான இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும் பொழுது, God says they need my power in order to accomplish this work. இந்த காரியங்களை செய்து முடிக்கும்படியாக என்னுடைய ஆவியின் வல்லமை அவர்களுக்கு தேவை என்று சொன்னார். Their background is not enough. அவருடைய பின்னணி அதற்கு போதுமானதல்ல. Their experience is not enough. அவருடைய அனுபவம் அதற்கு போதுமானதல்ல. My dear brothers and sisters who are listening to me, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, if we want to see revival in our church, நம்முடைய சபைகளிலே எழுப்புதலை காண வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், it is not because of our intelligence. அது நம்முடைய புத்திசாலித்தனத்தினால் It is முடியாது. not because of our background. நம்முடைய பின்னணியத்தினால் முடியாது. It is not because of our money or position. நம்முடைய பணத்தினாலோ நம்முடைய பதவியினாலோ செய்து முடிக்க Yes, முடியாது. money is necessary for ministry. ஊழியத்திற்கு பணம் அவசியம்தான். But I tell you, the plan must come from the presence of God. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த சபையினுடைய திட்டமானது பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட வேண்டும். It is not our wisdom but heavenly wisdom. நம்முடைய ஞானம் அல்ல, அது பரலோக ஞானமாய் இருக்கிறது. Do you know even Jesus needed the anointing of the Holy Spirit? இயேசு கிறிஸ்துவுக்கும் கூட பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் தேவைப்பட்டது. உங்களுக்கு When you தெரியுமா? go to Acts chapter 10:38, அப்போஸ்தலர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துக்கு நீங்க even போகும்போது, Jesus was empowered by the baptism of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே பலப்படுத்தப்பட்டார். And before he received the power of the Holy Spirit, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அவர் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக, he did no signs or wonders. You can see this in the word of God. அவர் எந்த அற்புதங்களையும் செய்யவில்லை என்பதை நீங்கள் சுவிசேஷங்களை As he வாசிக்கலாம். came out of the water of baptism, அந்த நாளிலே ஞானஸ்நானம் எடுத்து அவர் கரையேறின போது, and then he started to pray to his Father, அவர் தம்முடைய பிதாவை நோக்கி ஜெபிக்க and ஆரம்பித்தார். God began to establish the authority of his Son. அப்பொழுது பரலோக தேவன் தன்னுடைய குமாரன் மீது தம்முடைய அதிகாரத்தை அளிக்க ஆரம்பித்தார். This is my beloved Son. இவர் என்னுடைய நேசகுமாரன். You know, the voice of God was coming down from heaven, அப்பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. and the Holy Spirit came down as a dove and settled down upon Jesus. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் இறங்கி வந்தார். I want to tell every one of you and request every one of you, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்ளக்கூடிய seek the காரியம், presence of God in this year, இந்த வருஷத்திலே தேவ பிரசன்னத்தை தேடுங்கள், that we receive more of his power every time, again and again in our lives. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வல்லமையினால நிரப்பப்படுங்கள். It is an ongoing process when you look into the book of Acts. நீங்கள் அப்போஸ்தலருடைய புத்தகத்தை பார்க்கும் பொழுது அது தொடர்ந்து நடைபெறுகிற ஒரு காரியமாயிருந்தது. Maybe God has given you a vision, ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கலாம். but in order to fulfill this vision you need the power of the Holy Spirit. ஆனால் இந்த தரிசனத்தை நிறைவேற்ற முடிக்கும்படியாக உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அவசியம். When you go to the book of Judges, நியாயாதிபதியின் புத்தகத்துக்கு நீங்கள் போகும் பொழுது, at least 8 times there is a verse, very sad words that are being said in this book. கிட்டத்தட்ட 8 முறையாவது இந்த வருத்தத்திற்குரிய வசனங்கள் மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. The people of Israel did evil in the sight of God. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். Again and again you read this at least 8 times. மறுபடியும் இதே வசனத்தை கிட்டத்தட்ட 8 முறையாவது அந்த புத்தகங்களே ஆங்காங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. This disobedience naturally triggered the anger of God. இந்த இஸ்ரவேல் புத்திரருடைய கீழ்ப்படியாமை சாதாரணமாகவே தேவனுடைய கோபத்தை தூண்டிவிட்டது. And this had real consequences for their own lives. இந்த கோபத்திற்கான ஒரு பின்விளைவு அவருடைய வாழ்க்கையிலே நிச்சயமாகவே வந்தது. You know, our Father in heaven has one great desire. பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவிற்கு உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு ஆசை உண்டு. That we give our undivided love to him alone and to no one else. நம்முடைய அன்பை பிரிக்கப்படாத நிலைமையில அவருக்கு மாத்திரமே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். You know, the Bible says our God is a jealous God. வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேவன் எரிச்சல் உள்ள தேவன். He does not want any gods to stand next to him. அவருக்கு பக்கத்துல இன்னொரு விக்கிரகத்தை வைத்து அல்லது தேவனை வைத்து நாம் ஆராதிப்பதை தேவன் விரும்புவதில்லை. These people began to walk in their own ways and they did evil in the sight of God. இந்த ஜனங்கள் தங்களுடைய சொந்த வழிகளில் நடந்து தேவனுக்கு முன்பாக பொல்லாப்பானதை செய்ய தொடங்கினார்கள். So God says, now I have to do some work in your life right now. எனவே கர்த்தர் சொன்னார், இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை நான் செய்தாக வேண்டும். I have to bring you back to my presence. உங்களை மறுபடியும் என்னுடைய பிரசன்னத்திற்கு கொண்டு வர வேண்டும். This life of apostasy has its consequences. இந்த என்னை விட்டு தூரம் போகிற இந்த காரியத்திற்கு நிச்சயமாகவே ஒரு பின்விளைவு தேவை. There will be retribution and repentance in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாகவே சுத்திகரிப்பு நிச்சயமாகவே நடைபெறும். I will purify you, and when you repent and when you call upon my name, நீங்கள் ஒரு நாள்
சுத்திகரிக்கப்பட்டு என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது I will bring you back to the place my name is honored. என்னுடைய நாமம் மகிமைப்படுகிறதான இடத்திற்கு மறுபடியும் உங்களை நான் கூட்டிச் சேர்ப்பேன். You know, in the life of the people of Israel, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே the reason why they were so victorious, அவர்கள் மிக மிக வெற்றியுள்ளவர்களாக இருந்ததற்கு ஒரே காரணம், the reason for the signs and miracles in their lives, அவருடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களுக்கும் அடையாளங்களுக்கும் இருந்த ஒரே காரணம், the reason for the defeat of Pharaoh in their lives, பார்வோனை அவருடைய வாழ்க்கையிலே ஜெயித்ததற்கான காரணம், the reason for the dividing of the Red Sea, அந்த செங்கடலை பிளந்ததற்கான காரணம், the reason for the sustaining of the 40 years in the desert. 40 வருடங்கள் அவர்கள் வனாந்தரத்திலே இருந்து பிழைத்ததற்கான காரணம். In these 40 years the clothes and the shoes never got destroyed. 40 வருடங்களாக அவருடைய வஸ்திரங்கள் பழையதாய் போகவில்லை, அவருடைய பாதரட்சிகள் கிழிந்து போகவில்லை. Everything God was doing for them, அவர்களுக்காக எல்லாவற்றையும் தேவன் செய்தார். as long as God was with them, their life was victorious. கர்த்தர் எவ்வளவு நாட்கள் அவர்களோடு கூட இருந்தாரோ அதுவரைக்கும் அவருடைய வாழ்க்கை வெற்றிகரமாக But இருந்தது. when God departed from them, ஆனால் தேவன் அவர்களை விட்டு பிரிந்த பொழுது, when God gave the permission to the enemies to overcome his people, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பகைவர்களுக்கு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு கொடுத்த பொழுது, everything was defeat and defeat. அவருடைய வாழ்க்கையில எல்லாமே தோல்வி தோல்வி தோல்வியாக மாத்திரமே இருந்தது. This is a very important lesson you and I need to learn in our lives. இந்த சரியான காரியத்தை நீங்களும் நானும் உண்மையாகவே கற்றுக்கொள்ள If வேண்டும். God is going to be in your life, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பார் என்று சொன்னால், if he is going to be the first on the first position of your life, உங்களுடைய வாழ்க்கையின் முதல் இடத்திலே தேவன் வைக்கப்படுவார் என்று சொன்னால், everything is going to work together for good in your life for those who love God. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று சொல்லி இருக்கிறார். But if God is going to depart from us, ஆனால் கர்த்தர் நம்மை விட்டு பிரிந்து செல்வார் என்று சொன்னால், you know, you and I are nothing. நீங்களும் நானும் ஒன்றுமில்லை. It is only God that gives us really power. கர்த்தர் தாமே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பலத்தையும் வல்லமையும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். Without God we are just zeros. கர்த்தர் இல்லாம நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு பூஜ்யம் தான். Not one single heart can be changed through the power of our words. நம்முடைய சொந்த வார்த்தையினால் இந்த உலகத்தில் எந்த ஒரு இருதயம் மாற்றப்பட முடியாது. But when God is going to be with you, ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்று சொன்னால், you know, God said to the people of Israel like this, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இப்படி சொன்னார், do you know I chose you? நான் உங்களை தெரிந்து கொண்டேன். Not because you were great people. நீங்கள் பெரிய ஜனத்திரட்சியான ஜனம் என்கிறதுனால அல்ல. No, not because I love you. நான் உங்கள் மீது அன்பு கூர்ந்ததினாலேயே. Man, because I don't want to break my covenant. உங்களோடு நான் கொண்டிருக்கிறதான அந்த உடன்படிக்கை உடைக்க கூடாது என்பதனாலே. I made a covenant with your forefather Abraham. உங்களுடைய முற்பிதாவான ஆபிரகாமோடு கூட நான் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறேன். I always reiterated my promise to the people who were after him, to Isaac and Jacob. அவருக்கு பின்பாக இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் இருந்த ஒவ்வொருவரோடு கூட என்னுடைய உடன்படிக்கையை நான் மறுபடியும் புதுப்பித்திருக்கிறேன். Because of my promise to them, அவர்களுக்கு நான் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தினாலே I am never going to change. நான் அதை ஒருபோதும் மாற்றப் போவதில்லை. When I was speaking about Psalm 100 during the time of Christmas and New Year, கிறிஸ்மஸ் மற்றும் புது வருட நாட்களிலே சங்கீதம் 100 இருந்து உங்களோடு கூட நான் பேசினேன். you know, it speaks about the fidelity or the faithfulness of God. தேவனுடைய உண்மையை குறித்து இந்த சங்கீதம் பேசுகிறது. You know, man can change very often. He is a shifting sand. மனிதன் எப்பொழுதுமே பொதுவாக தன்னுடைய வாழ்க்கையிலே அவ்வப்பொழுது மாறிக்கொண்டே தான் இருப்பான். He could be like a shifting sand here and there. He can swallow you. அவன் அங்கேயும் இங்கேயும் ஓடுகிறதான ஒரு மணலை போல திடீரென்று உங்களை கீழே தள்ளிவிட முடியும். But you know, God never changes his word. ஆனால் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை ஒருபோதும் மாற்றுவதில்லை. When he says I will never leave you nor forsake you, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொன்னாரானால், God really means it. கர்த்தர் உண்மையாகவே அதை அர்த்தப்படுத்தி சொல்கிறார். He says I will never leave you nor forsake you. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை. My covenant is going to stand with you. உன்னோடு கூட இருக்கிறதான என்னோட உடன்படிக்கை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். And my love is going to be eternal. அதே போல என்னுடைய அன்பு நித்தியமானது. It is a love that demands nothing from you. உன்னிடத்திலிருந்து எந்த காரியத்தையும் நிபந்தனையாக கேட்கிற அன்பல்ல. No, I really love you from the depths of my heart. ஆனா என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாக உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். And because of this love, இந்த அன்பினாலே
I gave my son to you. என்னுடைய குமாரனை உனக்கு கொடுத்தேன். For God so loved the world that he gave his only begotten son. தேவன் இந்த உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தபடியினாலே தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். God said to the people of Israel, I love you. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், நான் உங்களை நேசிக்கிறேன். Do you know, even today as you listen to me, இன்றைக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, the only reason we are not destroyed is because of the love of God. இன்றைக்கு வரைக்கும் நாம் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய அன்பினால் மாத்திரமே. It is only because of the grace of God upon our lives. தேவன் நம்முடைய வாழ்க்கையின் மீது வைத்திருக்கிறதான கிருபையினால் மாத்திரமே. And he said, anyone who comes to me I will never reject. என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னார். And what I say is a promise. நான் சொல்லுகிற காரியம் அது சத்தியமானது. If you come to me, I am not going to reject you. நீ என்னிடத்தில் வரும்பொழுது நான் உன்னை புறக்கணிப்பதில்லை என்று சொல்லுகிறார். My love for you is unending. உன்னிடத்தில் நான் வைத்திருக்கிறதான இந்த அன்பானது அது முடிவில்லாததா இருக்கிறது. My faithfulness endures forever. உன்னிடத்திலே நான் வைத்திருக்கிறதான அந்த உண்மையானது அது நிலைத்திருக்கிறது. My fidelity, my faithfulness goes on for generation to generation. என்னுடைய உண்மையானது தலைமுறை தோறும் இருக்கும் என்று சொல்கிறார். And when the people of Israel did not listen to God, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை கேட்காமல் கீழ்ப்படியாமல் இருந்த பொழுது, God began to hand over them to their enemies. அவர்களுடைய எதிராளிகளிடத்திலே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுத்தார். You know, whether it is Eglon the the king of Moab, மோவாப் தேசத்தினுடைய ராஜாவாகிய எக்லோனாக இருந்தாலும், or whether it is a Midianite, அல்லது மீதியானியர்களாக இருந்தாலும், you know, everywhere God was just handing them over. எல்லா இடங்களிலுமே தேவன் தம்முடைய ஜனங்களை பகைவரிடத்திலே ஒப்பு கொடுத்தார். Or to the Philistines. அல்லது பெலிஸ்தரிடத்திலே. You know why God does this? Not to destroy us. ஏன் கர்த்தர் இதை செய்தார் என்று சொன்னால் அவர்களை அழிக்கும்படியாக அல்ல. You know, sometimes you tell your son or daughter, please don't do this. சில நேரத்திலே உங்களுடைய மகனை பார்த்தோ மகளை பார்த்தோ தயவு செய்து இதை செய்யாதே என்று சொல்லும் பொழுது, and there are some children who really listen and they obey. சில பிள்ளைகள் உண்மையாகவே அதை உடனடியாக கேட்டு கீழ்ப்படிவார்கள். You know, some time ago one of my daughters told me like this. ஒரு முறை என்னுடைய மகளில் ஒருவர் இப்படி சொன்னார்கள், do you know you have never scolded me all these years? உங்களுக்கு தெரியுமா, இந்த எல்லா வருஷங்களும் நீங்க ஒரு முறை கூட என்ன திட்டினதே இல்லை. Oh, I thought I must do it now. இப்ப நான் நினைத்தேன், அப்படியானால் இப்பொழுது நான் இதை செய்ய வேண்டும். I was really shocked what she said. அவங்க சொன்னதை குறித்து நான் உண்மையாகவே அதிர்ச்சி அடைந்தேன். She said, do you know you have never scolded me, you never beat me or scolded me right now. நீங்க என்னை அடித்ததும் இல்லை, இதுவரைக்கும் என்னை திட்டினதும் இல்லை. You know, I'm very thankful for such children. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக உண்மையாகவே நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். But there are some children, ஆனால் சில பிள்ளைகள், you have to drag them, நீங்கள் அவர்களை இழுத்து, you have to pull them, அவர்களை உண்மையாகவே உங்கள் பக்கத்தில் இழுக்க வேண்டும். give them two behind in the back, அவர்களுக்கு உண்மையாகவே முதுகிலே 2 போட்டு, and even then they won't change. அதுக்கப்புறம் கூட மாற மாட்டார்கள். Even then they won't change. அதுக்கு பிறகு கூட மாற மாட்டார்கள். They may weep in your presence, ஒருவேளை உங்க முன்னாடி அழுவார்கள், and outside they'll go and say, வெளியே போய் இப்படி சொல்லுவாங்க, I will do it again. நான் மறுபடியும் இதை செய்வேன். இவர் என்ன சொல்றது, I will do it again. நான் மறுபடியும் இதை செய்வேன். There are some children like this. சில பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்கள். So you know what God does? பொழுது கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? God has to put you on your bowels. ஆண்டவர் உங்களை எப்படியாவது உங்க வயித்து மேல தான் போட்டு ஆகணும், பெரட்டி போட்டு தான் ஆகணும். There's no other way to correct these children. இப்படிப்பட்ட பிள்ளைகளை திருத்துவதற்கு வேறு வழியே இல்லை. Maybe there are some constraining things that you have to undertake in order to bring this child back to obedience. ஒருவேளை மறுபடியும் இந்த பிள்ளையை கீழ்ப்படிதலை கொண்டு வரும்படியாக ஏதோ ஒரு அந்த இடத்துல மிக கடினமான காரியத்தை செய்ய வேண்டியதா இருக்கிறது. You know, children learn to say no before they learn to say yes. சரி என்று சொல்வதற்கு முன்பதாக மாட்டேன் என்று சொல்வதற்கு பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள். You know, children are beautiful, they are wonderful when they are small. பிள்ளைகள் அழகானவர்கள், அவர்கள் குழந்தையாக இருக்கும் பொழுது பார்ப்பதற்கு மிக அற்புதமாக இருக்கும். But before they can say yes, they learn to say no. ஆனால் சரி என்று சொல்வதற்கு முன்பதாகவே அவர்கள் மாட்டேன் என்று சொல்ல கற்றுக்கொள்கிறார்கள். My son had an habit. என்னுடைய மகனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. When I said come here, என்னுடைய மகனை பார்த்து இங்கே வா என்று சொன்னால், he will say why. ஏன் என்று கேட்பான். Sit down. உட்கார் என்று சொன்னால், why. ஏன் என்று கேட்பான். Go there. அங்கே போ என்று சொன்னால், why. ஏன் என்று கேட்பான். If you want, please eat. தயவு செய்து சாப்பிடு என்று சொன்னால், why. ஏன் என்று கேட்பான். My wife used to get annoyed with him sometimes. சில நேரத்தில் என்னுடைய மகனோடு கூட என்னுடைய மனைவிக்கு மிக கடினமான நேரங்களாக இருக்கும். He will say why. ஏன் என்று கேட்டுக்கொண்டே இருப்பான். And my wife sometimes say, that's why, sit down now, she'll say. அதனால தான் என்று சொல்லி உட்கார் என்று சொல்லுவார். Come on, do it now.
இப்பொழுது நான் சொல்லுவதை செய் என்று சொல்வார். Sometimes God has to put you in trouble in order to seek his face. சில நேரத்தில் அவருடைய முகத்தை தேடும்படியாக ஆண்டவர் சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை அனுமதிக்க வேண்டியதாக இருக்கிறது. When you sit in a pit, you have to look upwards towards heaven. நீங்கள் ஒரு குழியில் அமர்ந்திருக்கும் பொழுதுதான் பரலோகத்தை நோக்கி பார்ப்பீர்கள். And then you cry out to God, Lord, I am so deep in the pit now. அதற்கு பிற்பாடு ஆண்டவரே இந்த ஆழமான குழியிலே நான் உட்கார்ந்திருக்கிறேனே என்று சொல்லுவீர்கள். Lord, who is going to deliver me? ஆண்டவரே யார் இப்பொழுது என்னை காப்பாற்றப் போகிறார்கள்? God said in the word of God like this. கர்த்தர் தம்முடைய வார்த்தையில் இப்படி சொன்னார். Assyria, the rod of my anger. அசீரியா என் கோபத்தின் கோல். The rod of my anger. என்னுடைய கோபத்தின் கோல். Assyria was not a land that was following the God of Israel. அசீரியா தேசமானது இஸ்ரவேலினுடைய மெய்யான தேவனை பின்பற்றின ஒரு தேசம் அல்ல. In fact, they were very cruel. உண்மையாகவே அவர்கள் மிகவும் கொடூரமுள்ள ஜனங்கள். When you read history about the cruelties, atrocities of this nation, இந்த அசீரியா ஜனங்களுடைய அந்த கொடுமை தன்மையும் அவர்கள் செய்ததான எல்லா விதமான கொடுமைகளையும் நீங்கள் வாசித்து பார்த்தால் it's very horrible what they did. அவங்க செய்த காரியம் எல்லாம் மிக பயங்கரமானது. But you know what God had to do? ஆனால் இப்பொழுது ஆண்டவர் என்ன செய்ய வேண்டியதா இருந்தது தெரியுமா? In order to bring back my child to my presence, என்னுடைய பிள்ளையை என்னுடைய பிரசன்னத்துக்கு மறுபடியும் கொண்டு வரும்படியாக I need the rod of Assyria now. அசீரியா என்கிறதான இந்த கோல் எனக்கு தேவைப்படுகிறது. The rod of my anger. என்னுடைய கோபத்தின் கோல் அசீரியா தேசம். They have to be punished so that they can come back to me. என்னுடைய பிள்ளை திரும்பி என்னுடைய பிரசன்னத்துக்கு வரும்படியாக அவர்கள் இப்பொழுது தண்டிக்கப்பட வேண்டும். When God allows certain things in our lives to happen like this, கர்த்தர் இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும்படி அனுமதிக்கும் பொழுது, it's not because of our destruction. இது நம்முடைய அழிவிற்காக அல்ல. No, God says, I am purifying you. இல்லை, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை சுத்திகரிக்கிறேன். I have to sanctify you. நான் உன்னை சுத்திகரிக்க வேண்டியதா இருக்கிறது. And so that you are sanctified, I am allowing certain things to happen to you. நீ சுத்திகரிக்கப்படும்படியாக ஒரு சில காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில நான் அனுமதிக்க வேண்டியதா இருக்கிறது. When you look into the New Testament, புதிய ஏற்பாட்டை நீங்கள் பார்க்கும் பொழுது, the people of the New Testament had no one problem, that was idolatry. புதிய ஏற்பாட்டை நீங்கள் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே ஒரு பிரச்சனையை உங்களால் பார்க்கவே முடியாது, அது விக்கிரக ஆராதனை. Do you know why? ஏன் தெரியுமா? 70 years in Babylon. 70 வருஷங்கள் அவர்கள் பாபிலோனிலே விடப்பட்டார்கள். Completely sanctified them. 70 வருஷம் பாபிலோனானது அவர்களை முற்றிலுமாக சுத்திகரித்தது. These people were disobedient to God. இந்த ஜனங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் காணப்பட்டார்கள். And God said, okay, I will give you the desires of your heart. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய இருதயத்தின் விருப்பத்தையே உனக்கு தருகிறேன். So you go and enjoy life in Babylon. நீ பாபிலோனுக்கு சென்று உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவி. You want to worship the gods of Babylon? நீ பாபிலோனுடைய தேவர்களை தானே ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறாய். I will send you to Babylon. நான் உன்னை பாபிலோனுக்கே அனுப்புகிறேன். 70 years you can be there. 70 வருஷங்கள் நீ அங்கே இருக்கலாம். But after 70 years you will cry to me. ஆனால் 70 வருடங்களுக்கு பிற்பாடு நீ என்னை நோக்கி கூப்பிடுவாய். Do you know Jonah, this prophet, was a real prophet, by the way? யோனா என்கிறதான இந்த தீர்க்கதரிசி ஒரு உண்மையான தீர்க்கதரிசி தான். He was not a fake man, I tell you. அவர் ஒரு ஏதோ போலியான ஒரு தீர்க்கதரிசி அல்ல. But he had one single problem. ஆனால் அவருக்கு ஒரே ஒரு பிரச்சனை இருந்தது. God did not hate the people whom he hated. அவர் வெறுத்ததான ஜனங்களை ஆண்டவரும் வெறுக்கவில்லை என்பதுதான். That was a big problem for Jonah. அது யோனாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. I hate these people, these sinful people in Nineveh. இந்த நினிவேல் இருக்கிற அந்த பாவமான ஜனங்களை நான் வெறுக்கிறேன். And God says, go 1160 kilometers now. ஆண்டவர் சொன்னார், 1160 கிலோமீட்டர்கள் இப்பொழுது நீ பிரயாணம் செய். No, he said, I am traveling 4800 kilometers. ஆனா யோனா சொன்னான், இல்லை 4800 கிலோமீட்டர்கள் நான் பிரயாணம் செய்கிறேன். I will go even further. நான் இன்னும் தூரமாக பிரயாணம் பண்ணுகிறேன். Because I don't like these people whom you like. ஏனென்றால் நீ விரும்புகிற இந்த ஜனங்களே எனக்கு பிடிக்கவில்லை. We may think only Jonah was like this. ஒருவேளை நீங்க நினைக்கலாம் யோனா தான் இப்படி இருந்தார் என்று. Even we can be like this. Do you know this? இன்றைக்கு நாமும் அப்படி இருக்கலாம். உங்களுக்கு தெரியுமா? God likes every person in this world. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையுமே தேவன் நேசிக்கிறார். Everyone God likes. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். But human love can be very selective. ஆனா மனிதனுடைய அன்பு மிகவும் அது தெரிந்து கொண்டு நேசிக்கிற ஒரு அன்பா இருக்கிறது. This was the problem of Jonah. இதுதான் யோனாவுடைய பிரச்சனையாகவும் இருந்தது. So Jonah was totally disobedient. யோனா இப்பொழுது முற்றிலும் கீழ்ப்படியாமல் இருந்தான். But he was a called prophet by God. ஆனால் அவன் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. So God says, okay, I have a special treatment for you. ஆண்டவர் சொன்னார், சரி உனக்கென்று ஒரு விசேஷமான ஒரு சிகிச்சையை வைத்திருக்கிறேன். In the middle of the journey, I will really come into your life.
இந்த பிரயாணத்தின் மத்தியிலே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நான் வருகிறேன். There's going to be a big storm. ஒரு பெரிய புயல் அங்கே உண்டாகும். I will change the entire climatic situation in the Mediterranean area. இந்த மத்திய தரைக்கடல் பகுதியில் இருக்கிறதான இந்த முழு கால சூழ்நிலையும் நான் மாற்றப் போகிறேன். There's going to be cyclonic winds right now. அங்கே பலத்த காற்று உண்டாகும். The seas are going to roar and thunder. அங்க இருக்கிறதான அந்த கடலானது மிகவும் அதிகமாக மும்முரமாக கொந்தளிக்கும். You are going to go into down into the sea. இந்த கடலுக்குள்ளாக கீழே நீ போக போகிறாய். Until you come to the place of Sheol, the place of death. அந்த பாதாளத்தினுடைய வயிற்றிற்குள்ளாக நீ வருகிற வரைக்கும். You know, Jonah chapter 2 verse 2 says like this. யோனாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. Do you know from where he was shouting? அவன் எங்கிருந்து தேவனை பார்த்து கதறினான் தெரியுமா? From Sheol, from the area of the dead. பாதாளத்தின் வயிற்றிலிருந்து மரித்தோர்கள் இருக்கிற இடத்திலிருந்து. You know, some people can really shout to God only when they face death. ஒரு சிலர் தன்னுடைய வாழ்க்கையிலே மரணத்தை எதிர்கொள்ளும் பொழுதுதான் ஆண்டவரை நோக்கி பார்ப்பார்கள். There was a very famous pastor called Wilhelm Busch in Germany. வில்ஹெல்ம் புஷ் என்கிறதான ஒரு போதகர் ஜெர்மனி தேசத்தில் I இருக்கிறார். think if you get hold of anything from him, please read. He's a wonderful man. உங்களுக்கு ஏதாவது புத்தகம் அவரிடமிருந்து கிடைக்கும் என்று சொன்னால் அதை வாங்கி வாசிக்கும்படியா நான் சொல்கிறேன். I'm sure it's going to be also in English, some of his books. நிச்சயமாகவே அவருடைய புத்தகங்கள் சில ஆங்கில மொழியிலும் இருக்கும் என்று நினைக்கிறேன். Once he got a call in the middle of the night during snow time from a person who was sick in the hospital. ஒரு நாள் நடுராத்திரியிலே அதிகமான பனி பெய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மருத்துவமனையிலிருந்து அவருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. It was cold, it was snowing. அது மிக குளிரான ஒரு நேரம், பனி பெய்து கொண்டிருந்தது. But he said, okay, I have to obey God now. அவர் சொன்னார், சரி நான் இப்பொழுது ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். He took his bicycle and he went through the snow to this person. அந்த பனி பொழிவின் மத்தியிலும் தன்னுடைய மிதிவண்டியை எடுத்துக்கொண்டு அவர் அந்த இடத்துக்கு சென்றார். And then he went and met this person, spoke about Jesus. அந்த நபரை சந்தித்து இயேசுவை பற்றி பேசினார். And then he prayed for him. அவருக்காக ஜெபித்தார். Miraculously, this fellow got healed. அற்புத விதமாக அந்த நபர் திடீரென்று சுகமானார். And then he sat on his bed. அவர் எழுந்து அந்த படுக்கையின் மேல் உட்கார்ந்தார். He said, Pastor, I want to tell you something now. அப்போ அந்த மனிதன் சிரித்துக்கொண்டே சொன்னான், பாஸ்டர் உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல வேண்டும். I called you only because I'm going to die. நான் சாக போறேன் என்று பயந்து தான் பாஸ்டர் உங்களை கூப்பிட்டேன். Now that I'm going to live, இப்போதான் நான் பிழைச்சிட்டேனே. I don't need you. I don't need this Jesus. இப்போ நீங்களும் எனக்கு தேவையில்லை, இயேசுவும் எனக்கு தேவையில்லை. All this Jesus you can take and vanish now. உங்ககிட்ட இருக்கிற இயேசுவெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க வீட்டுக்கு போலாம். Pastor Wilhelm Busch was very sad. அப்பொழுது அந்த வில்ஹெல்ம் புஷ் அவரை பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டார். Immediately at that moment, அந்த நேரத்திலேயே this fellow fell down on his bed and died. அந்த மனுஷன் திடீர்னு படுக்கையிலே விழுந்து அந்த நிமிடமே மரித்து போயிட்டார். You know, sometimes we are like this. நம்மளும் சில நேரத்தில் இப்படி இருக்கலாம். When we are in dire need, we call upon the name of God. நம்முடைய வாழ்க்கையில மிக கொடுமையான ஒரு நேரத்துல ஆண்டவரை பார்த்து கூப்பிடுவோம். And we say, Lord, save me, Lord, help me. ஆண்டவரே எப்படியாவது என்னை காப்பாற்றும், எனக்கு உதவி செய்யும். But when things begin to change, ஆனா நம்முடைய வாழ்க்கையில காரியங்கள் சுலபமான உடனே, the dark clouds disappear from our lives. எல்லா விதமான அந்த காரிருள் மேகங்களும் நம்முடைய வாழ்க்கை விட்டு கடந்து போன உடனே, No, Lord, I don't need you anymore. ஆண்டவரே இனிமேல் நீர் எங்களுக்கு தேவையில்லை. I'm doing fine, you do fine. இப்போ நான் நல்லா இருக்கிறேன், நீரும் நன்றாய் இருக்கிறீர். And so, Lord, get on your way and I will go on my way. சரி ஆண்டவரே, என்னுடைய வழியை பார்த்து நான் போகிறேன், உங்களுடைய வழியை நீர் பார்த்துக்கொள்ளும். My business is doing well. இப்பொழுது என்னுடைய வியாபாரம் நன்றாய் நடக்கிறது. There's peace in my family. என்னுடைய குடும்பத்துல சமாதானம் இருக்கிறது. So don't worry about me, Lord. Everything is okay now. ஆண்டவரே என்னை பற்றி நீர் கவலைப்பட வேண்டாம், எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது. But suddenly when some problem comes in the family, ஆனா திடீரென்று நம்முடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரும் பொழுது, disobedient children, கீழ்ப்படியாமை உள்ள பிள்ளைகள், loss in the business, வியாபாரத்துல நஷ்டம், disobedient children, கீழ்ப்படியாத பிள்ளைகள், death or sickness. மரணம், வியாதி. Oh, Pastor, please come and pray for me. உடனே நம்ம பாஸ்டர் பார்த்து சொல்லுவோம், பாஸ்டர் தயவு செய்து வந்து எனக்காக ஜெபிங்க. Until yesterday this person would say, I don't have time. நேற்று வரைக்கும் அந்த மனிதர் சொல்லியிருப்பார், எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை என்று. But now he has got all the time in the world. இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா நேரமுமே அவருக்கு இருக்கிறது. Oh yes, I have the time. இப்பொழுது அவர் சொல்லுவார், எனக்கு நல்ல நேரம் இருக்குது பாஸ்டர். You know, when Joshua was about to die, யோசுவா மரிக்கிற காலத்திலே he told the people of Israel like this, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னான், I have made a decision for myself. என்னுடைய வாழ்க்கைக்காக நான் ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறேன். I and my family will serve the Lord. நானும் என்னுடைய வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம்.
what are you going to do? நீங்கள் யாரை சேவிக்க போகிறீர்கள்? Do you know what the people said on that day? அப்பொழுது ஜனங்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? Oh, we will serve the Lord. நாங்களும் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னார்கள். We will never forsake God in our lives. நாங்கள் ஒருபோதும் கர்த்தரை விட்டு விலக மாட்டோம். He was the one who did signs and wonders in our lives. அவர்தான் எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த தேவன். Oh, we will never forsake him. நாங்கள் ஒருபோதும் அவரை கைவிட மாட்டோம். But soon thereafter they forgot the promises. ஆனால் மிக சீக்கிரத்திலேயே கர்த்தர் அவர்களோடு செய்த அந்த வாக்குத்தத்தங்களை அவர்கள் மறந்து போனார்கள். Did you make any promises in the middle in the end of the last year? இந்த போன வருடத்தினுடைய கடைசியிலே நீங்க ஆண்டவருக்கு ஏதாவது வாக்கு பண்ணினீர்களா? And how many of those promises are broken now already on the 3rd of January? இப்போ ஏற்கனவே ஜனவரி 3ஆம் தேதி ஆகிவிட்டது. எத்தனை வாக்குகளை ஏற்கனவே உடைத்து விட்டீர்கள்? Lord, I'll pray every day 1 hour sure I'll pray. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இனிமே நான் 1 மணி நேரம் ஜெபிப்பேன். In this coming year, இந்த வருகிற வருஷத்துல I will read the Bible at least once in my life. ஒரு முறையாவது வேதத்தை வாசித்து முடிப்பேன். One brother wrote to me some few days ago an email. I was very happy about this. சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சகோதரன் எனக்கு ஒரு இமெயில் அனுப்பி இருந்தார். You know, last week or something I asked like this. கடந்த வாரத்துல இப்படி நான் கேட்டேன். How many of you believe the Bible is the most wonderful book in the world? இந்த உலகத்திலே மிக சிறப்பான புத்தகம் வேதம்தான் என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் என்று கேட்டேன். Almost every one of you lifted up your hands. நீங்க எல்லாரும் உங்களுடைய கரங்களை உயர்த்தினீங்க. And then came the second question. அதுக்கு பிற்பாடு இரண்டாவது கேள்வியை கேட்டேன். How many of you have read the Bible at least once? உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முறையாவது வேதத்தை படித்து முடிச்சிருக்கிறேன் அப்படினு சொல்றவங்க யாரு? The whole Bible. முழு வேதாகமத்தையும். I think maybe 10 people lifted up their hands. 10 பேர் தான் கைகளை தூக்குனீங்கன்னு நினைக்கிறேன். And this brother wrote to me an email about this a few days ago. அந்த சகோதரன் இதை குறித்து ஒரு இமெயில் எனக்கு அனுப்பி இருந்தார். And he was just giving some suggestions how we can bring the people to read the word of God regularly. அவர் சில யோசனைகளையும் அதில் எழுதியிருந்தார். எப்படி தேவனுடைய வார்த்தையை தினமும் அவங்க வாசிக்க முடியும் என்று சொல்லி. At the end of every year we make so many promises. ஒவ்வொரு வருடத்தின் முடிவிலும் ஏராளமான வாக்குகளை நாம் தேவனுக்கு சொல்லுவோம். Lord, I will pray more. I will evangelize more. ஆண்டவரே இனிமே அதிகமா ஜெபிப்பேன், அதிகமா சுவிசேஷம் சொல்லுவேன். Lord, I will speak to others about the Lord Jesus Christ. ஆண்டவரே மற்றவர்களிடத்தில் உம்மை பற்றி பேசுவேன். Lord, I will keep on praying every week. ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் நான் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருப்பேன். I will come punctually to the services. சபைக்கு நான் நேரத்தோடு வருவேன். Lord, at least 30 minutes before I will come. ஆண்டவரே ஆராதனைக்கு 30 நிமிடங்களுக்கு முன்பாவதாக நான் வருவேன். And by the 10th of January, ஜனவரி 10ஆம் தேதி அன்றே they will start coming 30 minutes later to service. ஜனவரி 10ஆம் தேதி ஆராதனைக்கு அரை மணி நேரம் லேட்டா வர தொடங்குவாங்க. Do you know how many thousands of promises flow down River Kaveri now? இப்போ ஏற்கனவே போன வருஷம் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் ஏற்கனவே இப்போ காவிரி ஆற்றில் எவ்வளவு அடித்து கொண்டு போய்விட்டது என்று தெரியவில்லை. Don't you ever break the promises what you gave to God. நீங்க தேவனுக்கு என்ன வாக்கு சொன்னீங்களோ அதை தயவு செய்து உடைக்காதீர்கள். This was the biggest problem of the people of Israel. இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையாகவும் இருந்தது. They said, we will serve the Lord. அவங்க சொன்னாங்க நாங்க கர்த்தரையே சேவிப்போம். We will not go behind the idols of other nations. ஒருபோதும் மற்ற தேசங்களுடைய தேவர்களுக்கு பின்பாக நாங்க போக மாட்டோம். But after some time they began to do the same mistake. ஆனா சில வருடங்களுக்கு பிற்பாடு அதே தவறை அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். Sometimes we go to big conventions or meetings. சில நேரத்துல பெரிய கூட்டங்களுக்கு கருத்தரங்களுக்கு நாம் போயிருப்போம். And emotionally we'll come to decisions. உடனே அந்த இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு நிறைய தீர்மானங்களை எடுப்போம். Because thousands of people are there. ஏனென்றால் அங்க ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். Everyone is praying. Oh, it's a wonderful atmosphere. எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருக்கார்கள். நல்ல அற்புதமான ஒரு நேரம். You know, when 30,000 people are joining and praying together. 30,000 40,000 ஜனங்கள் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது it's a wonderful atmosphere. அது ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையா இருக்கும். And then you suddenly get emotionally whipped up. உடனே திடீரென்று நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு you will be jumping up and down there outside. அங்கே நன்றாக மேலும் கீழும் குதித்துக் கொண்டிருப்பீர்கள். And next Sunday you will come. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து you will be sitting somewhere in the back bench. பின்னாடி இருக்கிற சேர்ல உட்கார்ந்து கொண்டு அங்க நல்லா இருந்துச்சு இங்க அப்படியே இருக்கு. You know, that's what they'll be telling. அதுக்கு பிற்பாடு இப்படி சொல்லி கொண்டிருப்பார்கள். You know, God is a God everywhere and is true everywhere. நம்முடைய தேவன் எல்லா இடங்களிலும் வாசம் பண்ணுகிறவர், எல்லா இடங்களிலும் அவர் உண்மையா இருக்கிறார். Where 2 or 3 are gathered in his name, there he is. 2-3 பேர் எங்கே அவருடைய நாமத்தினாலே கூடுகிறார்களோ அங்கே நான் இருப்பேன் என்று சொன்னார். Even when you pray alone, it can be a wonderful time of prayer. நீங்க தனிமையாக இருந்து ஜெபிக்கும் பொழுது கூட அது நல்ல அற்புதமான ஒரு ஜெப வேளையா இருக்க முடியும். These people of Israel began to break promises now. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனோடு கூட கொண்ட அந்த வாக்குத்தத்தங்களை உடைக்க ஆரம்பித்தார்கள். If you want to swim against the stream, நீங்கள் தண்ணீருக்கு எதிராக நீச்சல் அடிக்க வேண்டும் என்று நினைத்தால் you must be a fish that is alive.
நீங்கள் ஜீவனுள்ள ஒரு மீனாக இருக்க வேண்டும். But if you're a dead fish, நீங்க ஒரு செத்துப்போன மீனாக இருந்தால் you will be just floating with the waves of the stream. அடித்து கொண்டு போகிற அந்த தண்ணீரோடு கூட சேர்ந்து நீங்களும் மிதந்து கொண்டு போவீர்கள். This is the problem of many Christians. இதுதான் இன்றைக்கு இருக்கிற அநேக கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனையா இருக்கிறது. If we are alive with Christ, நாம் கிறிஸ்துவோடு கூட ஜீவனுள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் we will be able to swim against the stream of the world. நம்மால் இந்த உலகத்தினுடைய அலைகளுக்கு எதிராக நீச்சல் அடிக்க முடியும். But the Bible says love to this world is enmity before God. வேதம் சொல்லுகிறது இந்த உலகத்திற்கு பிரியமான சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. If you begin to love the world, உலகத்தை சிநேகிக்க ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால், yes, you and I are still in this world. நீங்களும் நானும் இன்னும் உலகத்தில் தான் இருக்கிறோம். But you know what God wants? ஆனால் தேவன் என்ன விரும்புகிறார் தெரியுமா? God wants the world to disappear from our lives. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான உலகத்தை அவர் எடுத்து போட விரும்புகிறார். He knows we are still in this world. நாம் இன்னும் இந்த உலகத்திற்குள்ள தான் இருக்கிறோம் என்று தேவனுக்கு தெரியும். But he wants the world in our lives to disappear. ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக இருக்கிற உலகம் அது அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி And தேவன் if you want to swim against the waves of this world, இந்த உலகத்தினுடைய அலைகளுக்கு எதிராக நீங்கள் நீந்த வேண்டும் என்று நினைத்தால், I think it's not so easy thing without the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இல்லாமல் அது எளிதான காரியம் அல்ல. You know what the people of Israel wanted? இஸ்ரவேல் ஜனங்கள் எதை விரும்பினார்கள் தெரியுமா? They wanted to be just like their neighbors. அவர்கள் தங்களை சுற்றியுள்ள ஜனங்களைப் போலவே இருக்க விரும்பினார்கள். You know, this is our problem also. இதுதான் இன்னைக்கு நம்முடைய பிரச்சனையாகவும் இருக்கிறது. We want all our neighbors to respect us. நம்மை சுற்றியுள்ள ஜனங்கள் எல்லாம் நம்மை மதிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். When you go to a university or a college, நீங்க ஒரு பல்கலைக்கழகத்துக்கோ கல்லூரிக்கோ போகும்பொழுது your friends come and speak about this serial, that film, that song. உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய தோழிகள் எல்லாம் உங்கள் இடத்துல வந்து அந்த நாடகத்தை குறித்து, இந்த படத்தில் உள்ள பாட்டை குறித்து அல்லது அந்த சினிமாவை குறித்து பேச ஆரம்பிக்கிறார்கள். Hey, you know this தலைவர், you ask which தலைவர்? I have only Jesus as தலைவர். இப்போ நிறைய பேர் வந்து உங்களிடத்தில் ஒருவேளை நண்பர்கள் கேட்கலாம், இந்த தலைவர் உனக்கு தெரியுமா? அந்த தலைவர் தெரியுமா? This தலைவர் dance you know? இந்த தலைவர் ஆடுகிற அந்த ஆட்டம் உனக்கு தெரியுமா? And you will say, huh? Which dance? நீங்க ஒருவேளை கேட்பீங்க, எந்த நடனம்? And they will say, what? You are so strange to this world. என்னப்பா இந்த உலகத்துக்கு நீ ரொம்ப வினோதமா இருக்கே, உனக்கு ஒண்ணுமே தெரியலையே. You don't need this, you don't know this serial. இந்த நாடகம் கூட உனக்கு தெரியாதா? You don't know this film. இந்த படம் உனக்கு தெரியாதா? This actress you don't know. இந்த நடிகை உங்களுக்கு தெரியாதா? This actor you don't know. இந்த நடிகனை உங்களுக்கு தெரியாதா? You know, I met a friend after many years. We were very close during college days. நான் கல்லூரியில் படிக்கும் பொழுது மிக நெருக்கமாக இருந்த ஒரு நண்பனை சில வருடங்களுக்கு முன்பதாக சந்தித்தேன். He was very close to me. I lived in his home for many years. அந்த நண்பன் எனக்கு மிகவும் நெருக்கமானவன். கிட்டத்தட்ட அவங்க வீட்லயே தான் நான் இருப்பேன் அதிகமான நேரம். There were 4 boys in that family. I was the 5th boy actually. அந்த குடும்பத்துல 4 மகன்கள். நான் எப்பொழுதுமே 5வது மகனை போல அந்த வீட்லயே தான் இருப்பேன். And after I came to India, he wanted to see me. நான் இந்திய தேசத்துக்கு வந்த பின்பு அவன் என்னை பார்க்க வந்தான். And I had no idea how things are going to work out. அப்பொழுது நினைத்தேன், சரி இவனை சந்திக்க போகிறோமே எப்படி இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கவே இல்லை. Now I am a pastor, I am leading a church. இப்பொழுது நான் ஒரு போதகனாக இருக்கிறேன், ஒரு சபையை நடத்தி கொண்டிருக்கிறேன். Such a huge difference to my college days. நான் கல்லூரி நாட்களில் இருந்ததற்கும் இப்பொழுது இருந்ததற்கும் மிகப்பெரிய வித்தியாசம். And then we began to speak. அதுக்கு பிற்பாடு அவன் வந்தான், நாங்கள் பேச தொடங்கினோம். You know, I couldn't understand anything. அவன் பேசுகிற எந்த காரியமே எனக்கு புரியவில்லை. Nothing was of interest to me. அவன் பேசுகிற எந்த காரியமே எனக்கு ஆர்வமாகவும் இல்லை. He was speaking about this film and that actor, that actor. Yeah. அந்த படம், இந்த படம், இந்த நடிகை, அந்த நடிகை என்று நிறைய சொல்லி கொண்டிருந்தான். I have lost contact to this world. எனக்கு இப்பொழுது இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. To that specific world I had no contact. அந்த விசேஷித்த உலகத்தை குறித்து எனக்கு எந்த காரியமும் தெரியவில்லை. We spent about 1 hour maybe we tried to spend. That's what I should say. கிட்டத்தட்ட 1 மணி நேரமாவது நாங்கள் ஒன்றாக இருக்க விரும்பினோம். But after that he left and never spoke to me again. அதுக்கு பிற்பாடு என்னுடைய நண்பன் போய்விட்டான். அதுக்கு பிற்பாடு என்னோடு கூட பேசவே இல்லை. Because I think he came to perceive that I am in a totally different world. நான் நினைக்கிறேன் என்னுடைய நண்பன் புரிந்து கொண்டான், நான் முற்றிலுமாக வேறொரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அவன் புரிந்து கொண்டான் என்று. Especially for a young person now. விசேஷமாக வாலிப பிள்ளைகளை பார்த்து சொல்கிறேன். If you go to school or colleges or universities, நீங்கள் பள்ளிக்கூடங்களுக்கு, பல்கலைக்கழகங்களுக்கு அல்லது கல்லூரிகளுக்கு செல்லும் பொழுது all your colleagues have totally different interests. உங்களை சுற்றி இருக்கிறதான உங்களோடு கூட படிக்கிறவர்கள், வாழ்கிறவர்கள், அவர்களுடைய ஆர்வம் வேறாக இருக்கும்.
Sunday morning going to church. ஞாயிற்றுக்கிழமை காலை சபைக்கு போகிறீர்களா? Hey, sleep well, sleep well. நல்லா தூங்கு ஞாயிற்றுக்கிழமை. Then 2 o'clock or 3 o'clock you can get up. மத்தியானம் ஒரு 2-3 மணிக்கு எழுந்திருக்கலாமே. Plate full of food once again. மறுபடியும் ஒரு தட்டு நிறைய சாதம் And சாப்பாடு. then go back to sleep once again. சாப்பிட்டு மறுபடியும் தூங்கலாம். Do you know evening services are very, very popular all over the world today? இன்னைக்கு உலகமெங்கிலும் மிக பிரபலமான ஆராதனை நேரம் இந்த மாலை நேர ஆராதனை தான். Do you know, especially for young people? விசேஷமாக வாலிபர்களுக்கு. Because they say Sunday we have to sleep. அவங்க சொல்லுகிறாங்க ஞாயிற்றுக்கிழமையா நாங்க தூங்க வேண்டும். So we sleep and come to service now. நாங்க நன்றா தூங்கி விட்டு ஆராதனைக்கு வருகிறோம். Yes, for some there may be definite reasons. I know this. ஒரு சிலருக்கு ஒருவேளை கட்டாயமாக மாலையில தான் வர முடியதா இருக்கலாம். But you know, when you go to college or university, when people bring such questions, பல்கலைக்கழகங்களுக்கு கல்லூரிகளுக்கு போகும் பொழுது உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் இப்படிப்பட்டதான காரியங்கள் உங்களோடு கூட பேசும் பொழுது sometimes they speak filth. சில நேரங்களில் அவங்க பேசுகிற காரியம் மிக அசிங்கமான காரியங்கள். They'll be speaking filth and you don't know what to look at. அவங்க சில நேரத்தில் சில படங்களை உங்களுக்கு காண்பிப்பார்கள். இது எப்படி தான் பார்க்கிறார்களோ எதை பார்ப்பது என்று நமக்கே தெரியாது. Some years ago I was walking in the night through Raja Street. ஒரு நாள் ராஜா தெரு வழியாக ஒரு நாள் நடந்து போய் கொண்டிருந்தேன் இரவு நேரத்தில். It was நேரத்தில். about 2 o'clock in the night. ஒருவேளை இரவு நேரம் 2 மணி இருக்கலாம். Some years ago I walked in every street of Subramaniapuram and prayed. சில வருடங்களுக்கு முன்பதாக இரவு நேரத்தில் சுப்பிரமணியபுரம் முழுவதும் நடப்பேன். இந்த எல்லா தெருக்களிலும் நடந்து ஜெபித்திருக்கிறேன். At least 10 years I did this. ஒருவேளை 10 வருஷமாவது இதை நான் செய்திருக்கிறேன். From 10 o'clock till 2 or 3 in the night I have prayed for every house, every street. இரவு 10 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் ஒவ்வொரு தெருவாக சென்று ஒவ்வொரு வீட்டுக்காக நான் ஜெபித்திருக்கிறேன். And suddenly I saw 3 fellows were sitting there, small boys, maybe 10, 12. ஒருவேளை 10-12 வயது இருக்கும் ஒரு 3 பையன்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். And they were looking at a film. அவர்கள் ஏதோ ஒரு படத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். And one of those boys knew me and he stood up and said, "Sotram pastor," at 2 o'clock in the night, yeah? அந்த 3 பேர்ல ஒரு பையனுக்கு என்னை நன்றாக தெரியும். அவன் திடீரென்று எழும்பி என்னை பார்த்து ஸ்தோத்திரம் பாஸ்டர் என்று I சொன்னான். said, "Come here." நான் இங்கே வா என்று கூப்பிட்டேன். Do your parents know that you're sitting here? நீ இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய் என்று உன்னுடைய பெற்றோர்களுக்கு தெரியுமா என்று கேட்டேன். Solidariga pastor. That's what he was telling now. அவன் இப்படிதான் சொன்னான் என்னை பார்த்து. And I said, "Okay, come here. I want to see the film what you're watching now." நான் கேட்டேன் நீங்க ஏதோ படம் பார்த்துட்டு இருக்கீங்களே அதை கொண்டு வாங்க நானும் அது பார்க்கிறேன். உங்களுக்கு சரிப்படாது pastor, உங்களுக்கு சரிப்படாது. You know, that fellow is about 12 or 13. He's telling me உங்களுக்கு சரிப்படாது. அந்த பையனுக்கு வயசு 10-12 தான் இருக்கும். அவன் என்னை பார்த்து சொல்கிறான் இந்த படம் உங்களுக்கு சரிப்படாது என்று. Then I was wondering what filth is this fellow watching now? இந்த வயதிலே இந்த பையன் எப்படிப்பட்டதான ஒரு அசிங்கமான காரியங்களை அவன் பார்த்து கொண்டிருப்பான் என்று. Parents, I tell you, our children are in the midst of a spiritual warfare. I tell you. பெற்றோர்களே இந்த காரியத்தை கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் இப்பொழுது மிகப்பெரிய ஆவிக்குரிய போராட்டத்தின் மத்தியில் They இருக்கிறார்கள். just need this Android phone in their hands and they can watch every rubbish. அவங்க கையில ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தா போதும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா குப்பைகளும் அவங்களால பார்க்க முடியும். You know, in our generation we did not have this opportunity. எங்களுடைய தலைமுறையிலே இப்படிப்பட்ட வாய்ப்புகள் அந்த நாட்களில் இல்லை. But they are really being hit hard by Satan in these days. ஆனால் இந்த நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்களினாலே பிள்ளைகள் அதிகமாக தாக்கப்படுகிறார்கள். And we just give them the cell phone, they'll be watching every trash that comes around the globe in their lives. அவங்க கையில ஒரு செல்போனை கொடுத்து விடுகிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லா குப்பைகளும் அவங்களுடைய கரங்களிலே வந்து விடுகிறது. And so you have to be extremely careful in these days. இப்படிப்பட்ட நாட்களிலே நீங்க உங்க பிள்ளைகளை குறித்து மிக 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 கவனமாக இருக்க வேண்டும். You may think their Android phone is a good babysitter. நீங்க ஒருவேளை நினைக்கலாம் இந்த ஆண்ட்ராய்டு போனை கொடுத்துட்டா பிள்ளை அமைதியாக ஒரு இடத்துல அமர்ந்து கொள்வான். No, it's not a babysitter, it's a baby destroyer. இது வந்து குழந்தையை பாதுகாக்கிற அமைதிப்படுத்துகிற காரியம் இல்ல, குழந்தையை அழிக்கிற காரியம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். They know every filth at a very early age because of these things. இந்த காரியங்களினால தங்களுடைய இள வயதிலேயே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான அசிங்கமான காரியங்களையும் கற்றுக்கொள்கிறார்கள். College they may ask you, "Hey, you know this? You know this website?" ஒருவேளை கல்லூரியில் உங்களை பார்த்து கேட்பார்கள் இந்த வெப்சைட் உனக்கு தெரியுமா? You know that website what is coming there? அந்த வெப்சைட்ல என்ன வருகிறது உனக்கு தெரியுமா? And you say, "No, I have no idea." ஒருவேளை நீங்க சொல்லலாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. And they will say, "Hey, you are so strange to this world." என்னப்பா இந்த உலகத்துக்கே நீ ரொம்ப வித்தியாசமான நபராக இருக்கிறாயே. These people, the people of Israel, wanted to be just like the nations around them. இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் தங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களைப் போலவே அவர்களும் இருக்க விரும்பினார்கள். You know what God said to the people of Israel? கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? "I will dwell amongst you and I will never forsake you." நான் உங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவேன், நான் உங்களை கைவிடாதிருப்பேன்.
But do you know who forsook God in their lives? ஆனால் தங்களுடைய வாழ்க்கையிலே தேவனை கைவிட்டவர்கள் யார் தெரியுமா? It was the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்கள் தான் ஒரு நாள் தேவனை கைவிட்டார்கள். They began to take over the habits of the people around them. தங்களை சுற்றி இருக்கிறதான ஜனங்களுடைய பழக்க வழக்கங்களை அவர்களும் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். They began to worship gods that are around them. அவர்களை சுற்றி இருக்கிறதான தேவர்களை அவர்கள் சேவிக்க ஆரம்பித்தார்கள். My dear brothers and sisters, before I come to a close, I want to tell you this. கர்மியான சகோதர சகோதரிகளை முடிப்பதற்கு முன்பதாக இந்த காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். God never changed his word. கர்த்தர் ஒருபோதும் தம்முடைய வார்த்தையில் மாறுவதில்லை. But the people of God became unfaithful. ஆனால் தேவனுடைய ஜனங்கள் உண்மையற்றவர்களாய் மாறினார்கள். And because of the unfaithfulness of people, அவருடைய உண்மையற்ற தன்மை நிமித்தம் Jesus had to suffer on the cross of Calvary. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவர் பாடுபட வேண்டியதாயிருந்தது. Separation from God is a consequence of my sins. என்னுடைய பாவத்து நிமித்தம் தேவனிடமிருந்து அவர் பிரிக்கப்பட வேண்டியதாயிருந்தது. The punishment for my sins is a separation from God. என்னுடைய பாவங்களுக்கான தண்டனை தேவனிடமிருந்து பிரிக்கப்படுவது. And this is the reason why I think Jesus shouted on the cross of Calvary on that இந்த day. காரணத்தினால் தான் கல்வாரி சிலுவையிலிருந்து இயேசு அன்றைக்கு இப்படி சத்தமிட்டார் என்று நினைக்கிறேன். My God, why have you forsaken me? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்? He went through the punishment you and I had to go through. நீங்களும் நானும் கடந்து செல்ல வேண்டிய தண்டனையை அன்றைக்கு இயேசு கிறிஸ்து அனுபவித்தார். So that we may not be forsaken forever, Jesus was forsaken on the cross of நாம் Calvary. தேவனால் என்றென்றைக்கும் கைவிடப்படாதபடிக்கு அந்த நாளிலே இயேசு கிறிஸ்து பிதாவினால் கைவிடப்பட்டார். In order to change this spiritual situation, இந்த ஆவிக்குரிய நிலைமையை மாற்றும்படியாக God began to send judges to the people of Israel. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை மாற்றும்படியாக நியாயாதிபதிகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக அனுப்பினார். And the coming 1 or 2 weeks we will be meditating on the story of Gideon once again. வருகிறதான 1-2 வாரங்களுக்கு இந்த கிதியோனுடைய கதையை நாம் தியானிக்கலாம். Because God says, just like in the days of Midian, இயேசு கிறிஸ்து தேவன் சொன்னார், மீதியானினுடைய நாளில் நடந்தது போல this is how my kingdom is going to flourish. இப்படித்தான் என்னுடைய ராஜ்யம் ஒரு நாள் செழிக்க போகிறது. This is the pattern for my kingdom one day. இதுதான் என்னுடைய ராஜ்யம் வளர்வதற்கான முறைமையாய் இருக்க The போகிறது. Midianites could be strong. மீதியானியர்கள் ஒருவேளை வலிமையானவர்களாக இருக்கலாம். The camel warfare could be new for you. அந்த ஒட்டகளோடு கூட செய்கிறதான அந்த யுத்தம் ஒருவேளை உங்களுக்கு புதியதாக இருக்கலாம். But you should know I am the God who separated the waters of the Red Sea. ஆனால் செங்கடலை பிளந்த தேவன் நானாய் இருக்கிறேன். I am the God who destroyed the army of Pharaoh. பார்வோனுடைய சேனைகளை அழித்த தேவனாய் இருக்கிறேன். I am not going to leave you alone. நான் உங்களை தனியே விட போவதில்லை. I will never forsake you even now. இப்பொழுதும் நான் உங்களை கைவிடாதே. Even when you forsake me, நீங்கள் என்னை கைவிட்டாலும் I will come after you once again. நான் உங்களுக்கு பின்பாக மறுபடியும் ஒரு I want every eyes to be closed. எல்லாரும் உங்களுடைய கண்களை மூடும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். I want every eyes to be closed. எல்லாரும் கண்களை மூடலாம். For those who have celebrated the birthdays or wedding days, கடந்த நாட்களே தங்களுடைய பிறந்த நாட்களே திருமண நாட்களே கொண்டாடினவர்களுக்காக your சொல்கிறேன். promise verse in Philippians chapter 3 verses 16 and 17. உங்களுடைய வாக்குத்தத்த வசனம் பிலிப்பியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15-16வது வசனம். Sorry, I forgot to pray for you. உங்களுக்காக நான் ஜெபிக்க மறந்துவிட்டேன், மன்னித்துக் கொள்ளவும். But really I pray that God's blessings upon you even the coming year. வருகிற வருஷத்திலும் தேவனுடைய ஆசீர்வாதமானது உங்களுடைய வாழ்க்கையின் மீது இருக்கும்படியாக நான் விரும்புகிறேன். Let's join together and pray for a few minutes. ஒரு சில நிமிடங்கள் நாம் ஜெபிக்கலாம். Think about the love of God. தேவனுடைய அன்பை குறித்து சிந்தியுங்கள். This eternal love. தேவனுடைய இந்த நித்தியமான அன்பு. This faithfulness that endures forever and ever. தலைமுறை தோறும் நிலைத்திருக்கிறதான அவருடைய உண்மை. God says, I will never forsake you or leave you. கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. I am speaking to you because I love you. நான் உன்னை நேசிக்கிறபடினாலே உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். And I really want to change your life completely. உன்னுடைய வாழ்க்கையை ஒரு விசையாய் கூட மறுபடியுமாய் மாற்ற I விரும்புகிறேன். want to bring you to the place where you could be useful in my kingdom. என்னுடைய ராஜ்யத்தில் எந்த இடத்திலே நீ பயனுள்ள நபராக இருக்க முடியுமோ அந்த இடத்திற்கு உன்னை கொண்டு வர விரும்புகிறேன். I really want to use you powerfully in this coming year. வருகிற வருஷத்திலே உன்னை வல்லமையாக பயன்படுத்த விரும்புகிறேன். But I want you to come back, return to me, and I will return to you. நீ என்னிடத்தில் திரும்புவாயானால் நான் உன்னிடத்திற்கு திரும்புவேன். I will really use you mightily in my kingdom. என்னுடைய ராஜ்யத்திலே உன்னை வல்லமையாக பயன்படுத்துவேன். Let us keep on praying now. தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். Let us speak to Jesus இயேசுவோடு கூட பேசிக் and கொண்டிருப்போம். say, Lord, let this year be a year where I am with you in an intimate manner. வருகிற வருடமானது
ஆண்டவரே உம்மோடு கூட நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு வருடமாக என்னுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். Lord, I want to be with you. ஆண்டவரே உம்மோடு கூட நான் இருக்க I விரும்புகிறேன். want to follow you. ஆண்டவரே உம்மை பின்பற்ற விரும்புகிறேன். I want to be truthful to you. ஆண்டவரே உமக்கு உண்மை உள்ளவனாய் இருக்க விரும்புகிறேன். Whatever the consequences. ஆண்டவரே எப்படிப்பட்டதான பின்விளைவுகள் என்னுடைய வாழ்க்கையில வந்தாலும் சரி. Lord, I want to follow you. ஆண்டவரே நான் உம்மை பின்பற்ற விரும்புகிறேன். அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே ஒரு நாளும் தயக் கண்டேனையா அந்நாள் என்னை வெறுத்தேனையா ஒரு நாளும் தயக் கண்டேனையா உந்தையை பெரிதையா என் மேலும் தயை பெரிதையா உந்தையை பெரிதையா என் மேல் உந்தையை பெரிதையா அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே பரலோகத்தின் அருமை பொருளே நரலோகையா பரலோகத்தின் அருமை பொருளே ஆழம் அறிவேனோ அன்பில் ஆழம் அறிவேனோ ஆழம் அறிவேனோ அன்பில் ஆழம் அறிவேனோ அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே அலைந்தேன் பல நாள் உமையும் அறியாமலே திரிந்த ரோகியை அலைந்தேன் பல நாள் உமையும் அறியாமலே திரிந்த ரோகியை அனைத்தீரன்பாரே என்னையும் அனைத்தீரன்பாரே அனைத்தீரன்பாரே என்னையும் அனைத்தீரன்பாரே அன்பே 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 ஆருயிர் உறவே பூலோகத்தின் பொருளின் மகிமை
ஒரு நாளும் தயை கண்டேனையா, உந்தை பெரிதையா, உந்தை பெரிதையா, உந்தை பெரிதையா, உந்தை பெரிதையா. அன்பே 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 ஆருயிரே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. Father, we come to your holy presence this evening. இந்த மாலை வேளையிலே உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்துக்கு முன்பாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். Lord, help us to be faithful to you throughout our lives. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உமக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்தரலாம். That we make no empty promises, but promises that are full of love and fidelity towards you. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் செய்கிறதான தீர்மானங்கள், வாக்குகள், ஆண்டவரே, அவைகள் வெறுமையானவர்களாக இராதபடிக்கு ஆண்டவரே, அவைகள் உண்மை உள்ளவர்களாக, உறுதி உள்ளவர்களாக இருக்க உதவி செய்தரலாம். Lord, help us to run the race properly. ஆண்டவரே, எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஊட்டத்தை சரியாக ஓடி முடிக்க எங்களுக்கு உதவி செய்தரலாம். Lord, help us to be strong in this battle. ஆண்டவரே, இந்த யுத்தத்தில் நாங்கள் வலிமை உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்தரலாம். So that we can keep our faith and receive the crown of glory from your hands one day. ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஒரு நாள் எங்களுக்காக வைத்திருக்கிறதான ஜீவ கிரீடத்தை நாங்கள் பற்றிக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தரலாம். Lord, help us not to follow the ways of the people around us. ஆண்டவரே, எங்களை சுற்றி இருக்கிறதான ஜனங்களுடைய வழிகளை நாங்கள் பின்பற்றாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். But keep to the promises we made to you. ஆண்டவரே, உங்களிடத்தில் நாங்கள் ஏறெடுத்ததான அந்த வாக்குகளிலே உண்மை உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தரலாம். I and my family will serve you. ஆண்டவரே, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். I and my family will serve you. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். Lord, help us to stay strong in our promises. ஆண்டவரே, எங்களுடைய தீர்மானங்களிலே நாங்கள் நிலைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தரலாம். Let us join together and pray the prayer of Jesus. எல்லாரும் இணைந்து இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்ததான ஜெபத்தை ஜெபிக்கலாம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உமக்குரியவர்களே. ஆமென். And the peace of God that surpasses all understanding. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம். May this peace reign in our hearts today, tomorrow, and until we meet one day. இந்த சமாதானமானது இன்றைக்கும் நாளைக்கும் நாம் ஒருவர் சந்திக்கும் வரை நம்மை ஆள கடவதாக. Amen. May the Lord bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.